எல்லாருக்கும் ஹை, நான் உங்க இளையராஜா. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸோட 7th எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி டீடைல்டா பாத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல ஜெனரலா டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன அப்படிங்கறதோட ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்திருப்போம். இந்த எபிசோட்ல ஸ்பெசிஃபிக்கா ஃபியூச்சர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோல இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் தான் நாங்க கவர் பண்ண போறோம். இதுல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டைம் கோட் கொடுத்திருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் நீங்க நம்ம சேனல்ல பாக்குற முதல் வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும். மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்ட்ரோடக்ஷன் டு ஃபியூச்சர்ஸ். இந்த கான்செப்டை ஈஸியாவும் சிம்பிளாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னாலே இந்த கான்செப்டையும் நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கன்சிடர் நான் வந்து ஒரு விவசாயி. என்னோட நிலத்துல நான் நெல் பயிர் வந்து போட்டிருக்கேன். இன்னும் 3 மாசத்துல அந்த பயிரை அறுவடை பண்ணி அந்த நெல்லை அரிசியா மாத்தி அதை நான் விக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன கவலை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல அரிசிக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. அதனால அரிசிக்கு வந்து நல்ல ரேட் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட கவலை என்ன அப்படின்னா, நான் விக்கிற டைம்ல, ஏன்னா எனக்கு விக்கிறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அந்த டைம்ல சில காரணங்களால இந்த ரேட் அப்படிங்கிறது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு தோணுது. ஓகேங்களா? அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் அதுக்குமே சொல்றேனே. இப்போ வந்து இந்த டைம்ல ஓகேங்களா, இப்ப அரிசி வித்துக்கிட்டு இருக்கிற டைம்ல அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து நிறைய பேர் வந்து நெல்லெல்லாம் போடவே இல்லை. அதனால ரொம்ப கம்மியான குவான்டிட்டிஸ் தான் அவைலபிளா இருந்துச்சு. எப்பவுமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்ளை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மதிப்பு அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும். ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன்ல வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெஞ்சதுனால எல்லாருமே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பட் விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்ப நெற்பயிர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆகுனா, அதிகமான அரிசி இருக்கும். சப்ளை ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரேட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி, என்ன ப்ரோ இருக்கு, இப்ப நீங்க 3 மாசம் கழிச்சு 50 ரூபாய்க்கே விக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு பிரச்சனை. இப்ப நான் 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் நிறைய பேர்கிட்ட அரிசி இருக்கிறதுனால, இங்க வாங்க நான் வந்து 45 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நான் 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு கம்மியான பிரைஸ்லயும் பாத்தீங்கன்னா விக்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அதுல ஒரு சிலர்லாம் வந்து அவங்களோட நிலத்தை சும்மாவே வச்சிருந்திருப்பாங்க. இந்த சீசன்ல வந்து மழை பெஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணிருக்கலாம். இப்ப இந்த ரேட்ல எனக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு நான் என்னோட பயிர் எல்லாத்தையும், அதாவது என்னோட அரிசி எல்லாத்தையும் நான் வித்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு டீசென்டான ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும். நான் இவ்வளவு நாள் பண்ண கஷ்டத்துக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவார்ட் கிடைக்கும். பட் ஆனா 3 மாசம் கழிச்சு இந்த ரேட் அப்படிங்கிறது 40 ரூபாய் வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. ஒருவேளை 40 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பலனும் கிடையாது. எனக்கு லாபமே இருக்காது. ஜஸ்ட் நான் எவ்வளவு செலவு பண்ணனோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் எனக்கு திரும்ப கிடைக்கும். இந்த டைம்ல தான் நான் என்னோட ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணேன். அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அவர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் அவரோட ஃபாரின் கிளைண்ட் ஒருத்தர் 1 டன் அரிசி வாங்குறதுக்கான ஆர்டர் அவருக்கு கொடுத்திருக்கதா பாத்தீங்கன்னா என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. நானும் அவர்கிட்ட சொன்னேன், நானும் என்னோட நிலத்துல வந்து ரைஸ் தான் போட்டிருக்கேன், நீங்க எங்க கிட்ட இருந்தே வாங்கிக்கோங்க அப்படின்னு. அவருக்கும் கரெக்டா 3 மாசம் கழிச்சுதான் அந்த அரிசி வந்து தேவைப்படுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் என்கிட்டயே வாங்கிக்கிறதா பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. பட் அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவலையா இருந்தாரு. ஏன் அப்படின்னு கேட்கும் போதுதான் அவர் சொன்னாரு, இன்னும் 3 மாசத்துல அரிசியோட ரேட் அப்படிங்கிறது பயங்கரமா ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் அவர் சொல்றாரு. குளோபல் மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமா இருக்கு. சோ அதனால வந்து என்ன பண்ண போறேனே தெரியல. இப்ப இருக்கிற ரேட்டுக்கு எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் ஓரளவுக்கு சமாளிச்சிருவேன். ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. ஒருவேளை ரேட் அதிகமாச்சு அப்படின்னா மேபி அந்த கிளைண்ட் வந்து அந்த ஆர்டர் கேன்சல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல ஆர்டர், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். என்ன ப்ரோ நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து ரேட் இறங்கிருமோன்னு தான் கவலையா இருக்கு. இப்ப இருக்கிற ரேட்டுக்கு போச்சு அப்படின்னா ஓரளவுக்காவது லாபம் வரும். ஆனா ரேட் இறங்குற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன். இப்படியே நாங்க பேசி பேசி பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்குமெண்டாவே மாறிடுச்சு. அரிசியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபியூச்சர்ல அது இறங்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அது ஏறதான் போகுது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்காரு. இப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சோ நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, 3 மாசம் கழிச்சு என் ஃப்ரெண்டு என்கிட்ட இருந்தே பாத்தீங்கன்னா அந்த அரிசியை அவர் வாங்கிக்கலாம். சரி, ஓகே, 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க விற்க போறீங்க, அதுக்கு எதுக்கு இப்பவே அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் போடுறதே எங்க 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வேற வேறையா இருக்கு. ஓகே, நாங்க 2 பேருமே அந்த ரிஸ்க குறைக்கணும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்காக தான் ஆக்சுவலி இந்த அக்ரிமெண்ட் போடுறோம். அப்படி என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இதுல 3 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா டேட். அதாவது இந்த அக்ரிமெண்ட் படி என்னைக்கு நான் வந்து அவருக்கு அந்த அரிசியை கொடுக்க போறேன், இல்ல என்கிட்ட இருந்து அரிசி அவர் என்னைக்கு வாங்க போறாரு அப்படிங்கிற டேட்டை பிக்ஸ் பண்ணணும்.
அதாவது ஃபியூச்சர்ல எந்த டேட்ல இந்த டிரான்சாக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத. இன்னைக்கு டேட் வந்து 25th January 2025 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் இதை நான் தான் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா பொருள் என்னோடது. ஸோ அது ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் முடிச்சு அரிசியா வந்து என்கிட்ட சேர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஸோ நான் வந்து மே 1ஆம் தேதி கொடுக்கறதா பாத்தீங்கன்னா வந்து சொல்றேன். அவரு சரி ஓகே அப்படின்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறாரு. அந்த டேட்டுக்கு அவரும் ஒத்துக்கிட்டாரு. 2வது விஷயம் குவான்டிட்டி. எவ்வளவு அளவு தேவைப்படுது அப்படிங்கறத முடிவு பண்ணணும். சுமாரா பாத்தீங்கன்னா என்னோட நிலத்துல இருக்க அரிசியெல்லாம் நான் வந்து ப்ராசஸ் பண்ணா ஒரு தோராயமா ஒரு 1200 கிலோ அரிசி வரும். ஆனா அவருக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா 1000 கிலோ தான். ஓகே, அந்த கிளைண்ட் கொடுத்திருக்க ஆர்டர் 1000 கிலோ தான். அது மட்டும் போதும் அவரு சொல்றாரு. நானும் சரி ஓகே, மீதி இருக்க 200 கிலோ வந்து நான் என் பர்சனல் யூஸ்க்கு வீட்டுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு குவான்டிட்டியும் ஓகே எங்க 2 பேருக்கும். ஃபைனலா தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை டிசைட் பண்ணணும். அதுதான் பிரைஸ். ஆக்சுவலி இதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட போடுறதே. அது என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல, அதாவது மே 1ஆம் தேதி ரைஸோட பிரைஸ், அரிசியோட விலை என்ன ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேயா? ஆனா எந்த ரேட்டுக்கு வாங்க போறோம் விற்க போறோம் அப்படிங்கறத இன்னைக்கே பாத்தீங்கன்னா முடிவு பண்றோம். சோ இது நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோம். இது வந்து ஒருத்தர் எடுக்கிற முடிவு இல்ல, நாங்க 2 பேரும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு. 2 பேரும் பேசுறப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, இன்னைக்கு இருக்கிற ரேட்டு கிடைச்சதுன்னா போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால அந்த 50 ரூபாயை பாத்தீங்கன்னா நாங்க பிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த பிரைஸை பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ அதுதான் வைக்கணும் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நாங்க 2 பேரும் பேசி டிசைட் பண்ற எந்த பிரைஸா இருந்தாலும் நாங்க வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் நடக்க போறது ஃபியூச்சர்ல தான். அதுக்கான பிரைஸ் தான் இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்றோம். இப்ப இந்த கான்ட்ராக்ட் படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே 1ஆம் தேதி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட 1000 கிலோ அரிசியை வந்து பாத்தீங்கன்னா விற்கணும். அதை அவர் வந்து வாங்கிக்க போறாரு. என்ன ரேட்ல அப்படின்னா 50 ரூபா ஒரு கிலோ அப்படிங்கிற ரேட்ல. சோ மே 1ஆம் தேதி அரிசியோட விலை என்னவா இருந்தாலும் சரி, சரிங்களா, அது 50 ரூபாய்க்கு மேலேயும் போலாம், கீழேயும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். 50 ரூபாயே கூட பாத்தீங்கன்னா இருக்கலாம். பட் அதெல்லாம் விஷயமே கிடையாது. இந்த ஒப்பந்தம் படி, இந்த அக்ரிமெண்ட் படி அது என்ன ரேட்டா இருந்தாலும் 1 கிலோ அரிசி 50 ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு அவர் வாங்கணும், நான் விற்கணும் 1000 கிலோ. ஓகேங்களா? இதுதான் அந்த அக்ரிமெண்ட். இதை தான் பாத்தீங்கன்னா நாங்க எங்க 2 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறோம். பட் ஆனா இந்த அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு தான் லாபம் இருக்கும், கண்டிப்பா ஒருத்தருக்கு நஷ்டம் தான் இருக்கும். யாருக்கு லாபம் இருக்கும், யாருக்கு நஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது மே 1ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு மே 1ஆம் தேதி அன்னைக்கு ஓகேங்களா, ரேட் எதுவுமே மாறல, அன்னைக்கும் மார்க்கெட் பிரைஸ் அதே 50 ரூபா இருக்கு அப்படின்னா அது எங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ரேட்டும் 50 ரூபா தான், நாங்க அக்ரிமெண்ட்ல போட்டிருக்க ரேட்டும் 50 ரூபா தான். சரிங்களா? சோ அதே ரேட்டுக்கு வாங்கிக்கிறாரு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இதுவே ரேட் கம்மி ஆகிருச்சு அப்படிங்கிற சினாரியோல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நான் எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சு. 50 ரூபால இருந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே 40 ரூபாய்க்கே போயிருச்சுன்னே வச்சுக்கலாமே. இப்ப மார்க்கெட்ல ரேட் வந்து 1 கிலோ அரிசி 40 ரூபா தான். ஆனா இந்த அக்ரிமெண்ட் படி 1 கிலோ அரிசி 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறதா பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இப்ப என்னோட ஃப்ரெண்டு அந்த அக்ரிமெண்ட் படி நடந்தே ஆகணும். என்கிட்ட இருந்து 1000 கிலோ அரிசியை வந்து அவர் வந்து 1 கிலோ 50 ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு 50,000 கொடுத்து பாத்தீங்கன்னா வாங்கணும். இப்ப இந்த டிரான்சாக்ஷன்ல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் பாத்தீங்கன்னா லாஸ் தான். ஏன்னா மார்க்கெட்லயே 40 ரூபா தான் 1 கிலோ அரிசி விக்குது. மார்க்கெட்ல போய் அவர் வாங்கியிருந்தாரு அப்படின்னா 40,000 தான் கொடுத்திருப்பாரு. இப்ப 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து அவர் வாங்கணும். அதுதான் அவரோட நஷ்டம். அந்த 10,000 பாத்தீங்கன்னா என்னோட லாபம். ஏன்னா நான் இப்ப மார்க்கெட்ல வித்திருந்தேன்னா 40,000க்கு தான் வித்திருக்க முடியும். நான் அதுக்கு தான் பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளையா இந்த கான்ட்ராக்ட் போட்டதுனால பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப நஷ்டம் ஆகல. அந்த 10,000 பாத்தீங்கன்னா எனக்கு லாபமா கிடைச்சிருச்சு. ஒருவேளை என் ஃப்ரெண்ட் எதிர்பார்த்த மாதிரி ரேட் ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ரேட் வந்து பயங்கரமா ஏறி என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி 60 ரூபா 1 கிலோக்கு போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து 60 ரூபா ரேட்டுக்கு அரிசி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். நான் அதுபடி நடந்து தான் ஆகணும். இதே நான் மார்க்கெட்ல வித்திருந்தேன்னா எனக்கு 1 கிலோ அரிசி வந்து 60 ரூபாய்க்கு போயிருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 60,000 கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப இந்த அக்ரிமெண்ட் படி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் அத வித்தாகணும். சோ கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு தான் நான் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட செல் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ 10,000 இந்த இடத்துல எனக்கு நஷ்டம் தான். என் ஃப்ரெண்ட் வந்து இப்ப இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் அந்த கிளையண்ட் கிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுல இருந்து நான் கொஞ்சம் என் ப்ராஃபிட் போனாலும் பரவாயில்ல அப்படி இப்படின்னு பேசி நான் உங்களுக்கு ஒரு 65 ரூபாய் 70 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டீலை முடிச்சிட்டாரு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அவருக்கு லாபம் தான். ஓகேங்களா? ஏன்னா அவர் 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு என்கிட்ட இருந்து. மார்க்கெட்லயே 60 ரூபாய்க்கு விக்குது. ஓகேங்களா? அந்த 60 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கே கிளைண்ட் கிட்டே அவர் விற்க மாட்டாரு. அதுல ஒரு மார்ஜின் வச்சு தான் அவர் விற்க போறாரு. சோ அந்த இடத்துல அவரோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது. இப்படிதான் வந்து இந்த அக்ரிமெண்ட் படி ஒருத்தருக்கு ப்ராஃபிட் ஒருத்தருக்கு லாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கானது. ஃபியூச்சர்ஸ் பத்தி பார்க்க வேண்டிய இடத்துல எதுக்காக ப்ரோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட பத்தி தேவையில்லாம நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இது ரெண்டுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஒரு சில டிஃபரன்ஸும் இருக்கு. பட் நீங்க வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
ஈஸியா பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டையும் புரிஞ்சுக்க முடியும். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னா என்ன? ஒரு அண்டர்லைங் அசெட்ட ஃபியூச்சர்ல ஒரு குறிப்பிட்ட டேட்ல ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டிக்கு ஒரு ப்ரீ டிஃபைன் பண்ண ஒரு பிரைஸ்ல வாங்குறதுக்காகவோ இல்ல விக்கிறதுக்காகவோ போடப்படுற ஒரு அக்ரிமெண்ட் தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராக்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்தமா எந்த ஒரு வேல்யூவும் இருக்காது. இதோட வேல்யூ அப்படிங்கிறது இதோட அண்டர்லைங் அசெட்டை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா தீர்மானிக்கவே படும். இப்போ அண்டர்லைங் அசெட்டோட வேல்யூ ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்குன்னு தனியாலாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான வேல்யூவும் இருக்காது. ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டுக்கான டெஃபினிஷனும் இதே தான். பட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஓடிசி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவர் த கவுண்டர் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கறத எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல பையர் செல்லர் அவங்க 2 பேர் மட்டும் தான். அவங்களுக்கு நடுவுல எந்த ஒரு மிடில் மேனும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசி பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. முன்னாடி கூட பார்த்த எக்ஸாம்பிள்ல நானும் என்னோட ஃப்ரெண்டும் எப்படி பேசி எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் அந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஆனா ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை நம்ம பை அண்ட் செல் பண்ணணும்னா அதை ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலியமா தான் நம்மளால பண்ண முடியும். நானா வந்து இண்டிவிஜுவலா ஒரு செல்லரை தேடி வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டா வந்து பாத்தீங்கன்னா போடவே முடியாது. அப்படி போட்டாலும் அது ஃபியூச்சர்ஸ் கிடையாது, ஃபார்வர்ட் தான். சோ இங்க ஒரு பையருக்கும் செல்லருக்கும் நடுவுல ஒரு மிடில் மேனா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்குது. அதனாலதான் இதை எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கறத ஸ்டாண்டர்டைஸ்டு கான்ட்ராக்ட் அப்படின்னும் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை கஸ்டமைஸ்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்டாண்டர்டைஸ்டு கஸ்டமைஸ்டு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா அகைன் நம்ம அந்த உதாரணத்துக்கே போலாம். அங்க வந்து பிரைஸா இருக்கட்டும், டேட்டா இருக்கட்டும், குவான்டிட்டியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து எங்களுக்குள்ளேயே பேசி நாங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அந்த கான்ட்ராக்ட்ல மொத்தமா என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கணுமோ எங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எங்க 2 பேருக்கும் எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு பேர் தான் கஸ்டமைஸ்டு கான்ட்ராக்ட். ஆனா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான கான்ட்ராக்ட். இதுல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மளால வந்து மாத்த முடியாது. குறிப்பா சொல்லணும்னா இப்போ எக்ஸ்பைரி டேட்டா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல எந்த டேட் இந்த செட்டில்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு நானே என்னோட ஃப்ரெண்டும் முடிவு பண்ண பாத்தீங்களா டேட். அந்த டேட் வந்து நம்ம முடிவு பண்றதா இருக்காது. ஓகேங்களா? சோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரெகுலேட்டரி பாடி, சோ ரெகுலேட்டரி பாடியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்றது தான் அந்த கான்ட்ராக்டுக்கான எக்ஸ்பைரி டேட். அது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குவான்டிட்டியும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் லாட் சைஸ் பேசிஸ்ல நடக்கும். இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக் வேணுமா 2 ஸ்டாக் வேணுமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ற மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாட் சைஸ் பேசிஸ்ல ஒரு லாட்னா அது இத்தனை யூனிட். இதுல அந்த யூனிட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஸ்டாக்குக்கு அதிகமா இருக்கும், ஒரு ஸ்டாக்குக்கு கம்மியா இருக்கும். சோ இதே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 25 யூனிட்ஸ். ஓகே, இப்போ அது 75 வந்து மாறப்போகுது. இந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ்லயுமே ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ஸ்லாட் அப்படின்னா ஒரு 500 யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா இன்னொரு ஸ்டாக்குக்கு வந்து ஒரு லாட் அப்படிங்கிறது வெறும் 15 யூனிட்ஸ் தான் இருக்கும். சோ இதுக்கு ஏத்த மாதிரி இதையுமே பிக்ஸ் பண்றது அவங்க தான். பிரைஸை பொறுத்த வரைக்கும் அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. நமக்கு ஒரு பிரைஸ் ஓகே அப்படின்னா நம்ம வந்து பை ஆர் செல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எல்லா கான்ட்ராக்ட்ஸுமே செபியோட ரெகுலேஷனுக்கு கீழே தான் வரும். சரிங்களா? ஏன்னா செபியோட ரெகுலேஷன் அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் ஆர் கிரெடிட் ரிஸ்க் இல்ல டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கும். இப்போ முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் அகைன் நம்ம எடுத்துக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஃபுல்லா அங்கங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஸ்டோரி. நிறைய விஷயங்கள் அதுல நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ ரேட் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்ல இறங்கிருச்சுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட்லயே 40 ரூபா தான். ஆனா 50 ரூபாய்க்கு வந்து நான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து வாங்கிக்கிறதா அந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. சரிங்களா? ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப என்னோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட்ல போட்டுக்கிற மாதிரி என்கிட்ட வந்து கிலோ 50 ரூபா அப்படின்னு ஒரு டன் அரிசி ஓகேங்களா 50,000 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா மார்க்கெட்ல எனக்கு தெரியாமலே வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த கான்ட்ராக்ட்ல போட்டுக்கிட்ட மாதிரி அவர் வந்து வாங்கவே இல்லை என்கிட்ட. ஓகேங்களா? என்கிட்ட கான்ட்ராக்ட் இருக்கு. நான் அவருக்கு கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேணுங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டன் அரிசியை வச்சிருக்கேன். இவர் என்னை ஏமாத்திட்டாரு. இததான் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இப்ப இதே ரேட் ஏறினதுக்கு அப்புறம் ஓகே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட விக்கிறதுக்கு பதிலா மார்க்கெட்ல 60 ரூபாய்க்கு போகுது, இவர் 50 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்காரு. பேசாம ஒரு 58 ரூபானாவது எங்கேயாவது தள்ளி விட்டுருவோம், நமக்கு வந்த வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு ஒரு ஏமாத்தணும் அப்படின்னா இதுதான் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கும் ரெகுலேஷனுக்கு என்ன சம்பந்தம்னா இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ஸ்டாண்டர்டைஸ்டானது ரெகுலேட் பண்ணது அப்படிங்கிறப்போ இந்த கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்காது. அதாவது ப்ராஃபிட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்காது. சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து டீடைல்டா போவோம். இப்போதைக்கு நம்ம சிம்பிளா சொல்றேன். ஒரு கான்ட்ராக்ட நான் வாங்கிட்டேன். சரிங்களா? அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நான் கண்டிப்பா வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்கு முன்னாடியே எனக்கு வேணாம்னா வந்து பாத்தீங்கன்னா நான் செல் பண்ணிடலாம். இல்ல நான் ஃபர்ஸ்டே செல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா
எப்ப வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. அந்த எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதோட அது வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் அவைலபிளா இருக்காது. நம்ம வந்து வாங்கிட்டு விக்கலனாலோ, இல்ல வித்துட்டு திரும்ப வாங்கலனாலோ, அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ செட்டில்மென்ட் அப்ப என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கறத பின்னாடி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இதே இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ட எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப வந்து என் ஃப்ரெண்டு சொன்ன மாரியே நடக்க போகுது அப்படிங்கிற மாரி இப்ப எனக்கும் தோணுது. ஓகேங்களா? ரேட் ஏற போகுதுன்னு திடீர்னு எனக்கு ஒரு 1 மாசம் கழிச்சு தோணுது. நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட, இந்த மாரி நீங்க சொன்னது கரெக்ட்டு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இந்த கான்ட்ராக்ட்ட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அவரு அத ஒத்துப்பாரா? ஏன்னா ரேட் ஏற போகுது. அவருக்கு ரூ. 50 கிடைக்குது அப்படின்னா ஒத்துக்க மாட்டாரு. இல்ல, இல்ல கான்ட்ராக்ட் போட்டது போட்டது தான். எதா இருந்தாலும் இன்னும் 2 மாசம் ஆகட்டும். அததான் சொல்லுவாரு. என்ன விஷயம்னா, அந்த கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் சரிங்களா? அந்த பர்ட்டிகுலர் அந்த டேட் வரைக்குமே வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த விஷயம்லாம் இங்க வந்து ஃபியூச்சர்ல கிடையாது. ஓகேங்களா? நமக்கு எப்ப வேணுமோ வாங்கிக்கலாம். எப்ப வேணாலும் அந்த எக்ஸ்பைரி டேட்க்குள்ள வந்து நம்மளால செல் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நம்ம வந்து அந்த பொசிஷன குளோஸ் பண்ணல அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்கொயர் ஆஃப் ஆகி அடுத்து செட்டில்மென்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும். வை ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்? ஏற்கனவே நமக்கு ஸ்பாட் மார்க்கெட் இருக்கிறப்போ, அதாவது ஸ்பாட் மார்க்கெட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. போன மாடியூல்ல நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தோம் இல்லீங்களா? சோ அது இருக்கிறப்போ, எதுக்காக ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு? எதுக்காக ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட வந்து புரொவைட் பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். ஏன்னா, இப்ப எனக்கு ஒரு ஸ்டாக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் உடனே வந்து ஈக்விட்டி மார்க்கெட் போறேன். எந்த ஸ்டாக் வேணும்? எவ்வளவு குவான்டிட்டி? என்ன பிரைஸ்ல வாங்கலாம்? எல்லாம் டிசைட் பண்ணிட்டு நான் வந்து காச குடுக்குறேன். எனக்கு அந்த ஸ்டாக் வந்து என்னோட டிமேட் அக்கவுண்ட்க்கு வந்துருது. இப்ப இந்த இடத்துல ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்டோட நீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி எல்லாருமே ஒரே பர்ப்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகுறது கிடையாது. இப்ப நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல கூட, அதாவது இப்ப இந்த ஷேர் வாங்குற எக்ஸாம்பிள்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ட்ரேடிங் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காகவும் நான் அந்த ஸ்டாக்க வாங்கியிருக்கலாம். இல்ல இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கலாம். பட் இது 2லயுமே பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ப்ராஃபிட். ஓகேங்களா? எனக்கு வந்து எதிர்காலத்துல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்ப பொறுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் எடுக்கிறேன். ஸ்பாட் மார்க்கெட்ல அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்ல. பட் இது இல்லாம வந்து மார்க்கெட்ல நெறைய விஷயங்கள் நடக்கலாம். ஓகேங்களா? சோ அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ட எதுக்கு புரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மென்ட் கிரியேட் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே ஹெட்ஜிங் அப்படிங்கிறது தான். அதாவது ஹெட்ஜிங் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமென்ட்டே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. முதல்ல ஹெட்ஜிங் அப்படின்னா என்னன்னு நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இது வந்து ரிஸ்க குறைக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப டாடா மோட்டார்ஸோட ஷேர் ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்றேன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்ப ஷார்ட் டெர்ம்ல வந்து அந்த கம்பெனி புவரா பெர்ஃபார்ம் பண்றதுனால, லாங் டெர்ம்ல எனக்கு அந்த கம்பெனி மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. அகைன் நான் உதாரணத்துக்காக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆனா இதுக்கப்புறம் ஷார்ட் டெர்ம்ல அந்த கம்பெனி வந்து நல்லா ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகும். ஒருவேளை ஏற்கனவே நான் ப்ராஃபிட்ல இருந்தேன்னா, அந்த ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் லாஸ் வர ஆரம்பிக்கும். அத தடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ட வந்து முன்கூட்டியே நான் செல் பண்ணி வச்சுடுறேன். இப்போ ஒருவேளை நான் மார்க்கெட் எதிர்பார்க்கிற மாரி இறங்குச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ஷேர்ஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அது வந்து என்னோட டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கு. அது தனி. அது ஒரு பொசிஷன். சரிங்களா? அதுல என்னோட ப்ராஃபிட் கம்மியாகும். இல்ல லாஸ் ஆகுது அப்டின்னே வச்சுப்போம். இந்த பக்கம் நான் வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அதே டாடா மோட்டார்ஸோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ட வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். இப்ப செல் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் இறங்க இறங்க நமக்கு லாபம். புரியுதுங்களா? இப்ப இந்த 2ம் சேர்ந்து ஹெட்ஜ் ஆகிரும். சோ ஓவராலா பார்க்கிறப்ப இங்க எவ்வளவு எனக்கு வந்து லாஸ் ஆகுதோ, கிட்டத்தட்ட அதுக்கு நிகரா எனக்கு இங்க ப்ராஃபிட் வந்துரும். சரிங்களா? இப்ப இது 2ம் சேர்ந்து இதுல நமக்கு ப்ராஃபிட்டே இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட் தான். ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ப்ராஃபிட்காக பண்ற ஒரு விஷயம் கிடையாது. அது லாஸ ரிடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் மறுபடியும் மென்ஷன் பண்றேன். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ட கிரியேட் பண்றதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமே ஹெட்ஜிங் தான். ஏன்னா, நான் முன்னாடி வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு அக்ரீமெண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அதுல அந்த அக்ரீமெண்ட் போடுறதுக்கு முக்கியமான காரணமா எது இருந்துச்சு அப்படின்னா, ஃபியூச்சர்ல அந்த அந்த அரிசியோட ரேட்டோட அன்சர்டைனிட்டி. அதாவது அந்த ரேட்டோட நிச்சயம் இல்லாத தன்மை. சரிங்களா? அதுதான் எங்க 2 பேருக்கும் வந்து ஒரு கவலையா இருந்துச்சு. ஒரு பயமா இருந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த அக்ரீமெண்ட் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இங்கிலீஷ்ல இத பிரைஸ் அன்சர்டைனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிதான் இருக்கும் மார்க்கெட்ல அசெட்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஃபியூச்சர்ல அது ஏறலாம், இறங்கலாம். அந்த அன்சர்டைனிட்டிய சமாளிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் ஹெட்ஜிங்க சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அந்த ஹெட்ஜிங் பண்றதுக்கு இப்போ நான் ஷேர்ஸே வந்து பை பண்ணியிருக்கேன். செல்லும் பண்ணலான்னா அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? நீங்க வந்து ஆல்ரெடி பை பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்கன்னா வித்துறீங்கன்னு அர்த்தம். இப்ப இதே ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது அது இன்னொரு பொசிஷன். சரிங்களா? இங்க பை அது தனியா இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல ஃபியூச்சர் செல் பண்ணும்போது இது தனி பொசிஷன். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெகுலேஷன் நம்ம பண்றதுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து ஸ்பாட் மார்க்கெட்லயுமே பண்ணலாமே ப்ரோ. இங்க வந்து நான் எதுக்கு ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு ஸ்பெகுலேட் பண்ணணும்? 2க்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அண்டர்லையிங் அசெட்டோட பிரைஸ்க்கு கிட்டத்தட்ட சேமா தான். ஓகேங்களா? கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அண்டர்லையிங் அசெட்ல ரேட் ஏறுதுன்னா இதுவும் அப்படியே ஏறும். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்டும் ஏறும். ஓகே. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அங்கேயே பண்ணிக்கலாமே. இங்க பண்றதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதுதான் லிவரேஜ். ஓகே. இப்போ வந்து இங்க லாட் சைஸ் பேசிஸ்ல தான் ட்ரேடிங் நடக்கும். அந்த வகையில வந்து நமக்கு ஸ்பாட் மார்க்கெட், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட் டைரக்ட்டா ஷேர்ஸ வாங்குறது பெட்டரா தோணும். ஏன்னா எனக்கு 1 ஷேர் வேணுமோ, 2 ஷேர் வேணுமோ, 10, 12ன்னு எத்தன ஷேர்ங்கிற அந்த கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக்ல ஒரு லாட் அப்படிங்கிறது 100 யூனிட்ஸ் அப்படின்னா, இப்போ நான் எத்தனை யூனிட்ஸ் வந்து பை பண்ண போறேன்? 100 200 300 அப்படின்னு தான் நான் டிசைட் பண்ணுவேன். அதாவது 1 லாட்டா, 2 லாட்டா, 3 லாட்டா அப்படின்னு. சோ அந்த குவான்டிட்டில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸா இருக்கும் ஃபியூச்சர்ஸ். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் தான் இந்த லிவரேஜ். ஓகே. இப்போ ஒரு லாட்டே நான் எடுக்கிறேன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ரேட் வந்து ஒரு 1000 இருக்கு. அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ₹1000 ஸ்பாட் மார்க்கெட்ல. ஓகே. 100 ஷேர்ஸ் நான் வந்து வாங்குறேன். சரிங்களா? எவ்வளவு இப்ப எனக்கு வந்து காசு தேவைப்படும் அப்படின்னா ரூ. 1,00,000 தேவை. ஓகே. அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரூ. 1000. 100 ஸ்டாக் வாங்க போறேன். சோ எவ்வளவு தேவை? ரூ. 1,00,000. இதே இந்த பக்கம் வரலாம். இப்ப இதே நான் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ வாங்க போறேன். ஃபியூச்சர்ஸ் பிரைஸும் வந்து ஒரு உதாரணத்துக்காக அதே 1000 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. சேம் நம்ம ஸ்பாட் பிரைஸ் எவ்வளவு இருக்கோ அதே வந்து ஃபியூச்சர்ஸ் பிரைஸும் இருக்கு. ரூ. 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்ல ஒரு லாட் அப்படிங்கிறது 100 யூனிட்ஸ் அப்படின்னா நான் ஒரு லாட் வாங்குறேன்னா 100 யூனிட்ஸ் வாங்குறேன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இந்த வேல்யூவை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கேயும் ரூ. 1,00,000 தான் தேவைப்படும். ஆனால் நம்ம அந்த ரூ. 1,00,000 ஃபுல்லா வந்து குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகேங்களா? சோ வந்து மேக்ஸிமம் வந்து 10 டைம்ஸ் வரைக்கும் இருக்கும். ரூ. 1,00,000 குடுக்க வேண்டிய இடத்துல வெறும் ரூ. 10,000 மட்டும் குடுத்து அந்த பொசிஷன ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ 100 ஸ்டாக் வாங்குறதுக்கு இங்க ரூ. 1,00,000 தேவைப்படுது. இங்க 10,000 தான். அந்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டடான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப ஈக்விட்டி செக்மெண்ட்லயும் ஷார்ட் செல்லிங் நம்மளால பண்ண முடியும். பட் இன்ட்ராடேக்குள்ள தான் பண்ண முடியும். காலையில 9:15ல இருந்து மதியானம் 3:30 மணிக்குள்ள நம்ம அந்த ஷார்ட் செல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. கேரி ஃபார்வர்ட்னா அடுத்த நாளைக்கு அந்த பொசிஷனை எடுத்துட்டு போக முடியாது. நம்மளே க்ளோஸ் பண்ணலனாலும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆகும். ஒருவேளை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சார்ஜஸ் இருக்கும். ஓகே. அதுவும் பாத்தீங்கன்னா சேர்த்து நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும்போது ஷார்ட் செல்லிங் இங்க வந்து இன்ட்ராடேல மட்டும் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா நம்ம செல் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ்ல பியரிஷ் வியூ இருக்கு. அது வந்து ரேட் இறங்க தான் போகுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அது இன்ட்ராடேல எல்லாம் நடக்காது. ஓகேங்களா? கன்சிடர் நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி ஒண்ணு பண்றேன். ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நான் வந்து ஒரு செல் பண்ற ஒரு ட்ரேடரா இருக்கேங்கிறப்போ நான் இப்ப எனக்கு செல் தான் ஒரு நல்ல வாய்ப்பா கிடைக்குது. ஓகேங்களா? நான் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டேன். இது ஃபால் தான் ஆக போகுதுங்கிறதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்கு. உறுதியா சொல்லல. பட் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும்னா ஈக்விட்டி மார்க்கெட்ல பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாள்ல க்ளோஸ் ஆகிரும். ஓகே. ஒரு நாள்ல வந்து நிச்சயமா அது நடக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே. நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. அப்படியே நடந்தாலும் அதுல எனக்கு பெருசா லாபம் இருக்கு. ஒரு நாள்ல எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் நடந்துற போகுது. இதே ஒரு 10 நாள் ஹோல்ட் பண்ணா ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எனக்கு தோணுது. இப்ப நான் என்ன பண்ணலாம்னா நேரா ஃபியூச்சர்ஸ் போலாம். ஓகே. சோ ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு நான் பாட்டுக்கு அந்த அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு எவ்வளவு டியூரேஷன் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்க கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணிட்டு என்னால ஷார்ட் செல்லிங் பாத்தீங்கன்னா பண்ண முடியும். சோ அந்த பெனிஃபிட் வந்து நமக்கு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கு. இதெல்லாம் தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ப்ரொவைட் பண்றதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டோட பெனிஃபிட்ஸ் என்ன? இப்ப நம்ம பார்த்த 4 விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெனிஃபிட்ஸ்லயே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இது இல்லாம இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்கும். ஓகே. அதுக்கு சில ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருக்கு. இப்ப ஈக்விட்டிலேயே நம்ம வந்து பார்த்திருப்போம். எல்லா ஸ்டாக்லயும் ஒரே மாதிரியான லிக்விடிட்டி இருக்காது. ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து லிக்விடிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் இதுல மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து நம்ம லிக்விடிட்டியை எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை நான் பத்தி பின்னாடி உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஒரு பொசிஷனை ஓபன் பண்ணிட்டேன். சம் ரீசன்ஸ்னால மார்க்கெட்ல இப்ப லிக்விடிட்டியே இல்லை, என்னால செல்லே பண்ண முடியல அப்படின்னா கூட ரொம்ப நாளைக்குலாம் அந்த பொசிஷன் ஓப்பன்லயே இருக்காது. ஓகேங்களா? நம்ம செல் பண்ணல அப்படின்னா கூட அது அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு அது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா செட்டில் ஆகிரும். அதாவது ஸ்கொயர் ஆஃப் ஆகிரும். ஈக்விட்டி மார்க்கெட்ல நடக்கிற மாதிரி தெரியாம ஒரு இல்லிக்விடான ஸ்டாக்க போயிட்டு பை பண்ணிட்டு அதை விற்க முடியாம மாசக்கணக்குல வருஷ கணக்குல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது இதுல இருக்கிற டிரான்ஸ்பரன்சி தான். ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கான்ட்ராக்ட் அண்ட் ரெகுலேட் ஆனது. சரிங்களா? இதுல வந்து
யாருமே வந்து ஏமாத்துறதுக்கோ ஃப்ராட்தனம் பண்றதுக்கோ இல்ல வந்து ப்ராஃபிட் லாஸ்ல ஏமாத்துறதுக்கோ ஒருவேளை ஒரு லூசிங் பொசிஷன் இருந்தா காசு கொடுக்காம போறதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைவர்சிபிகேஷன். ஏன்னா இந்த டெரிவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இண்டெக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு 3 மாசம் இன்னும் டைம் இருக்கு, ஒரு 2.5 மாசம் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு ஷார்ட் டேர்ம் பேசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். கமாடிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டலா நம்மளால ட்ரேட் பண்ண முடியறதுக்கு ரீசனே இந்த டெரிவேட்டிவ் தான். சோ அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணலாம். ஒரே அசட் ஒரே இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம டிஃபரெண்ட் அசட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸால நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி தான். அண்ட் இது நான் வந்து முன்னாடியே சொன்னேன், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பொசிஷனை ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். மார்க்கெட்ல லிக்விடிட்டி மோஸ்ட்லி லிக்விடிட்டி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருக்கு நான் சொல்றேன். சோ அதனால எப்ப வேணுமோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் நமக்கு. ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கிற ரிஸ்க் என்ன? நம்ம எவ்வளவுதான் பெனிஃபிட்ஸை பத்தி பார்த்தாலும் ஃபைனான்சியல் மார்க்கெட் அப்படின்னு வந்துட்டீங்கனாலே அங்க ரிஸ்க்ங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அண்ட் அந்த ரிஸ்க பத்தி முதலே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுல என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குன்றத ஒன் பை ஒன்னா சொல்றேன். மார்க்கெட் ரிஸ்க் இது வந்து ஜெனரலாவே ஃபைனான்சியல் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா ப்ராடக்ட்லயுமே இருக்கிற ஒரு காமனான ரிஸ்க். ஓகேங்களா, சோ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் இப்போ ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்காது. பிரைஸ் அப்படிங்கிறது அன்சர்டைனானது. ஓகேங்களா, ஃபியூச்சர்ல அந்த பிரைஸ் எப்படி வேணாலும் பாத்தீங்கன்னா மாறலாம். அந்த மாதிரி பிரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு வந்து ஒரு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் சிம்பிளா மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனால நடந்திருக்கலாம், இல்ல ஒரு 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 பொலிட்டிக்கல் ரீசன்னால கூட நடந்திருக்கலாம், ஏதாவது குளோபல் டெரரிசம்னால நடந்திருக்கலாம். அது வந்து ஜென்ரலா இருக்கிற ஓகேங்களா, ஜென்ரலா இருக்கிற ஒரு காரணத்தினால மார்க்கெட்ல பிரைஸோட பிளக்சுவேஷன் இருக்கலாம். அதனால நமக்கு வந்து ஒரு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2 லிவரேஜ் ரிஸ்க். லிவரேஜ் அப்படிங்கறத ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா 2 எட்ஜஸ் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா இருமுனை கத்தி. இந்த கத்தி வந்து யார் எடுத்தாலும் குத்தும். அதே நேரத்துல இந்த கத்தி ஒண்ணு காக்கும் இல்ல அழிக்கும். ஓகேங்களா, சோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இதுல இருக்கிற ரிஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா அதேதான், அந்த பெனிஃபிட் தான் அதோட ரிஸ்கே. என்ன ப்ரோ அது பெனிஃபிட்னு சொல்றீங்க ரிஸ்க்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிளே பாருங்க. 1,00,000 தேவைப்படுது ஒரு பொசிஷனுக்கு. ஆனா எனக்கு 10,000 இருந்தா போதும் அந்த பொசிஷனை எடுக்க முடியுது அப்படின்னு இருக்கிறப்போ, இப்ப நான் என்கிட்ட 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, என்கிட்ட 1,00,000 இருக்கு. நான் இந்த பக்கம் ஈக்விட்டி போகாம ஃபியூச்சர்ஸ்க்கு வரேன். அப்போ என்ன ஆகும்னா 10 மடங்கு அதிகமான பொசிஷனை என்னால எடுக்க முடியும். நானும் 1,00,000 யூஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ நான் 100 ஸ்டாக் வாங்கல, 1000 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த 1000 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். இப்போ இங்க வந்து ₹1 ஏறுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ₹1000 இருந்து ₹1001 பை பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ₹1 ஏறுச்சுன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ₹1 ப்ராஃபிட். எத்தனை ஸ்டாக் வச்சிருக்கேன், அதை எத்தனை யூனிட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் கான்ட்ராக்ட் 1000 யூனிட்ஸ். அப்ப ₹1000 ப்ராஃபிட். ₹10 ஏறுனா இங்க என்னாச்சு ₹10,000. இப்போ இதே வந்து ஒரு ₹500 ஏறிடுச்சு. ₹500ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். சரி ஓகே, ஒரு ₹100 ஏறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு 10% கொஞ்ச நாள் நம்ம ஹோல்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். ₹100 ஏறிடுச்சுன்னா இங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு ₹1,00,000 ப்ராஃபிட். போட்ட காசு எவ்வளவு ₹1,00,000. இப்போ எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு ₹1,00,000. என்ன ப்ரோ நீங்க ரிஸ்க்ன்னு சொல்லிட்டு வந்து ப்ராஃபிட் பத்தியே பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே அது ஆப்போசிட்டா நடந்தா யோசிச்சு பாருங்க. ₹10 இறங்குது, அங்க எவ்வளவு லாஸ் ₹10,000 லாஸ். ஓகேங்களா, இதே ஆக்சுவல் ஸ்டாக்குக்கு நம்ம போயிருந்தோம் அப்படின்னா ₹1000 தான் லாஸ் ஆகியிருக்கும். 100 ஸ்டாக் வாங்கியிருப்போம். ஏன்னா ₹1,00,000க்கு 100 ஸ்டாக் தான் வாங்கியிருக்கவே முடியும். ₹10 ரேட் கம்மியாகுதுன்னா 100 ஸ்டாக்குக்கு நமக்கு ஒரு ₹1000 லாஸ் ஆகியிருக்கும். ஓகேங்களா, இதே ₹100 லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்கு ₹100 லாஸ் ஆகுதுன்னா அங்க ஸ்டாக்ல 10,000 நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் இருந்திருக்கும். ஆனா இங்க நம்ம போட்ட 1,00,000 பாத்தீங்கன்னா போயிடும். கம்மியான மணில அதிகமான பொசிஷனை கண்ட்ரோல் பண்றப்போ அந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது அந்த பொசிஷனோட ஒரிஜினல் வேல்யூக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். இப்ப இதுக்கு வந்து நம்ம ₹1,00,000 கொடுத்துருக்கோம். ஆனா அதோட ஒரிஜினல் வேல்யூ ₹1,00,000 கிடையாது, ₹10,00,000 மதிப்புள்ள பொசிஷன் அது. ஓகே, நம்ம கை காசு ₹1,00,000 தான் போயிருக்கு. அதுக்கு பேர் தான் மார்ஜின் ட்ரேடிங். ஓகேங்களா, சோ அதனால லிவரேஜ் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸான விஷயம் தான். அப்ப என்ன ப்ரோ பண்றது? ஆக்சுவலி நீங்க பொசிஷன் எடுக்கும்போது இது டிஃபால்ட்டா யூஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வேணும் வேணாங்கிற ஆப்ஷன்லாம் இதுல கிடையாது. பட் என்னன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் அதுல இருக்கிற ரிஸ்க் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம பொசிஷன் எடுக்கணும். இப்ப இங்க எந்த ரிஸ்க்கும் இல்ல. ஓகேங்களா, நான் வந்து அங்க ₹1,00,000 தேவைப்படுத்தி இப்ப என் கையில ₹1,00,000 இருக்கு. பட் இருந்தாலும் நான் இந்த பக்கம் போறேன், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் போறேன். ஆனா நான் வந்து ₹1,00,000க்கும் பொசிஷன் எடுக்காம அதே ₹10,000 எடுக்கிறேன். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் இல்ல. ஓகேங்களா, அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரணும். என்ன ப்ரோ ₹1,00,000 வச்சுட்டு வெறும் ₹10,000 பொசிஷன் எடுத்து என்ன, அதான் அந்த என்ட்ரி நல்லா போகும்னு தெரியுது ₹1,00,000. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் உள்ள வருது. இந்த மாதிரியான
எமோஷனல் டிசிஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல வந்து நமக்கு பெருசா லாஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான எமோஷன்ஸே காரணமாயிரும். அதுக்கு ஒரு வகையில இந்த லிவரேஜும் பாத்தீங்கன்னா ரீசனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க். இது வந்து நம்ம ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? பட் இல்லாம இருக்காது. ஓகே, திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து நமக்கு பார்ட்டிசிபென்ட்ஸே பெருசா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபியூ கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளால பை ஆர் செல் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா பண்ண முடியாம மேபி போலாம். இப்ப இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம இப்போ ஒரு ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட செலக்ட் பண்றோம் அப்படின்னா அதுல வால்யூம் எந்த அளவுக்கு இருக்கு, வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, லிக்விடிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லயே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சோ இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க இந்தியன் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னு கண்டினியூஷன் பேசிஸ்ல தான் பாத்தீங்கன்னா நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்து நான் வேர்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடும். அதுக்கான மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் ஒரு சில இடத்துல. காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி எபிசோட்ல நம்ம வந்து அதை பண்ணிருப்போம். ஓகேங்களா? சோ அதனால ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆபரேஷனல் ரிஸ்க். இது வந்து நிறைய பேர் நோட்டீஸே பண்ணாத ஒரு ரிஸ்க். பட் ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. என்ன அப்படின்னா டெக்னிக்கல் கிளிட்ச்னால நமக்கு வந்து ஒரு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த எஃப்&ஓ மார்க்கெட்ல சரிங்களா? இது வந்து அப்பப்போ வந்து நம்ம கேள்விப்படலாம். ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச்னால ஒரு ட்ரேடர் வந்து கொஞ்ச நேரத்துல இவ்வளவு லாஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவு லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. சோ நீங்க யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம்ல அந்த மாதிரியான டெக்னிக்கல் கிளிட்ச் எல்லாம் எப்படி வந்து வராம சமாளிக்கிறாங்க, வந்தா அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்குறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து தப்பு நம்மளோடது இல்ல. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் சரிங்களா? இப்ப நான் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன், ஒரு பொசிஷனை ஓபன் பண்ணிட்டேன், அந்த பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மார்க்கெட்ல லிக்விடிட்டி இருக்கும். மறுபடியும் சொல்றேன், மார்க்கெட்ல லிக்விடிட்டி இருக்கும். ஆனா என்னோட பிளாட்ஃபார்ம்ல என்னால செல் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஓகே, அந்த பட்டன் டிசேபிள் ஆகி இருக்கும். இல்ல நான் செல் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுல ஏதாவது ஒரு டெக்னிக்கலா ஒரு கிளிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படலாம், ஏற்பட்டிருக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல. அதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லாஸும் வந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி லாஸ் எல்லாம் வந்தா என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம மேல தப்பு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பிளாட்ஃபார்மோட கிளிட்ச்னால நமக்கு ஒரு லாஸ் வருது அப்படின்னா அங்க வந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டயே ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்ம எப்படி வந்து அதை சால்வ் பண்ணணுங்கிறதையும் நம்மளோட போன ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பார்த்திருக்கோம். நான் சிம்பிளா சொல்றேன். முதல்ல பிளாட்ஃபார்ம் கிட்ட தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு இதனால எனக்கு இதாச்சு அப்படின்னு வித் ப்ரூஃபோட சொல்லணும். அதுக்கு அவங்க வந்து அவங்க ரிப்ளை பண்ணி அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் வந்து நமக்கு ஓகே, நமக்கு ஒரு காம்பன்சேஷன் கிடைச்சிருச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லா கேட்டுக்கோங்க, அந்த இன்சிடென்ட்ல நம்ம தப்பு எதுவும் இருக்கக்கூடாது. நம்மளாவே லாஸ் பண்ணிட்டோம், ஆனா அதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்ம பழி போட்டு அதை காம்பன்சேஷன் வாங்கிக்க முடியுமானா அதெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. உண்மையாலே பிளாட்ஃபார்ம் மேல தப்பு இருந்து ஆனா அதை அவங்க ஒத்துக்கல, இல்ல பெருசா அதை கண்டுக்கல, அதுக்கு ப்ராப்பரா சொல்யூஷன் கொடுக்கல, நம்மள வந்து அலக்களிக்கிறாங்க அப்படின்னா நேரா நம்ம செபி கிட்ட போயிடலாம். ஸ்கோர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதுல கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அதுக்கான காம்பன்சேஷன் இஃப் இட் இஸ் நம்ம மேல தப்பு இல்ல, அவங்க மேலதான் தப்பு, அவங்களோட டெக்னிக்கல் கிளிச் தான் அதுக்கான ஒரே காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா காம்பன்சேஷன் அந்த புரோக்கர் கிட்ட இருந்து நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. சோ இந்த ரிஸ்கையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், இப்படியும் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சிலர் இது வந்து கடந்து போயிருவாங்க. உங்க லாஸ் வருதுன்னா அந்த லாஸுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஈச் அண்ட் எவ்ரி லாஸுக்கான ரீசன் என்னன்றது தெரியணும். அதுல உங்க மேல மிஸ்டேக் இல்ல, ஒரு டெக்னிக்கல் கிளிச் ரீசனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோக்கர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? நம்பர் 1 ஹெட்ஜர்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டோட மெயின் பர்பஸே ஹெட்ஜிங் தான் அப்படின்னு. அதனால ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ல இருந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் லெவல் இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபண்ட் மேனேஜரா இருந்தாலும் சரி, அவங்களோட போர்ட்போலியோல இருக்கிற ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம். நம்பர் 2 ஸ்பெகுலேட்டர்ஸ். சோ இவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப சிம்பிளானது. ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் பிரைஸ் சேஞ்சஸ்ல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனுக்காக இவங்க வந்து மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க ஏன் ஈக்விட்டியை விட்டுட்டு ஃபியூச்சர்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கும் ரீசன் சொன்ன லிவரேஜ். ஓகேங்களா? சோ ஸ்மால் மணில வந்து ஒரு லார்ஜ் பொசிஷன் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்பர் 3 ஆர்பிட்ரேஜர்ஸ். ஆர்பிட்ரேஜர்ஸ் ஆக்டிவிட்டிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் சரிங்களா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஸ்பாட் மார்க்கெட் இருக்கு, ஓகே, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு. இந்த ரெண்டுத்தோட பிரைஸ் டிஃபரன்ஸ்ல ஒரு ஒரு ஆர்பிட்ரேஜ் ஆக்டிவிட்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா ரெண்டு பொசிஷனை ஒரே நேரத்துல எடுப்பாங்க. ஓகே, இப்ப இந்த இது வந்து ஏற்கனவே ஈக்விட்டிக்கு நம்ம பார்த்திருப்போம். அங்க என்ன உதாரணம் கொடுத்திருப்பேன்னா என்எஸ்சி இருக்கு, பிஎஸ்சி இருக்கு. இப்போ ரெண்டுலயுமே லிஸ்ட் ஆகி இருக்கிற ஒரு ஸ்டாக். ஓகே, பட் ரெண்டுலயுமே வந்து ஒரு சின்ன பிரைஸ் வேரியேஷன் இருக்கிற மாதிரி இருக்குன்னா எங்க ஹையர் பிரைஸ் இருக்கோ அங்க செல் பண்ணிட்டு எங்க லோயர் பிரைஸ் இருக்கோ அங்க பை பண்ணிட்டு ஒரு ஒரு ஆர்பிட்ரேஜ் ட்ரேட் போடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்னன்னா இதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அதனால இது வந்து மெயினா நிறைய பேர் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனா ஆர்பிட்ரேஜ் ட்ரேட் அப்படிங்கிறது இதுதான் வந்து ரியல் ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு. ஏன்னா இதுல வந்து ப்ராஃபிட் பொட்டென்ஷியலும் ரொம்ப 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 கம்மி. ஓகே, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இதை நம்ம கரெக்டா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் நமக்கு வரும். ஆனா அந்த வர ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த சார்ஜஸாவே மோஸ்ட்லி போயிடும். அதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். சரிங்களா? ரிஸ்க் ஃப்ரீ தான். ஏன்னா இதுல பொசிஷன் ஹெட்ஜ் ஆயிடும். 2 ட்ரேட் ஒரே நேரத்துல எடுக்கிறோம். அதனால மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல எப்படி மூவ் ஆனாலும் லாஸ் இருக்காது. அது ஓகே. ஆனா ப்ராஃபிட் எடுக்கணும்ல. ஆனா ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியா கரெக்டா ஹெட்ஜ் பண்ண கரெக்டான ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்தாதான் நம்மளால வந்து இதுல நம்மளுக்கு வந்து லாஸ் வராது. ஓகே, நம்ம பாட்டுக்கு தப்பான 2 பொசிஷன் எடுத்துட்டோம்னா அங்க லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது கரெக்டா பண்ணிட்டோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் ஆனா வந்து அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் பெருசா இருக்க போறது கிடையாது. ஓகே, எப்பயாவது ரேரா தான் ஒரு சின்ன அந்த ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவ் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி கிடைச்சா கூட இந்த பக்கம் ஒரு ட்ரேட், இந்த பக்கம் 2 பொசிஷன். ஓகேங்களா? 2 ட்ரேடுக்கான சார்ஜஸ், டாக்ஸ் அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா வர ப்ராஃபிட்டுக்கும் அதுக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா இருக்கு. ஓகேங்களா? சோ 1 லட்சம்ங்கிறது ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது. ஒரு பக்கம் அது இருக்கட்டும். ஒரு உதாரணத்துக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். 50,000 50,000க்கு இங்க ஒரு பொசிஷன் எடுத்துட்டேன். இங்க ஒரு 50,000க்கு நான் ஒரு பொசிஷன் எடுத்துட்டேன். இப்போ இதோட டிஃபரன்ஸ்ல எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டா ஒரு 500 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த 500 ரூபால ஏன்னா இவ்வளவு கம்மியா தான் இருக்கும். உண்மையாவே நான் சொல்றேன். சரிங்களா? சின்ன பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதுல 400 ரூபா வந்து எனக்கு டாக்ஸாவே போயிருச்சு. ஓகேங்களா? சார்ஜஸ் அண்ட் டாக்ஸாவே போயிருச்சுன்னா பேலன்ஸ் இப்ப 100 ரூபா தான் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் ஆக்சுவலி பண்ணுவாங்க. இதுக்காக பண்றவங்களும் இருக்காங்க. இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம எதுக்காக பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல எஸ்பெஷலி ஃபியூச்சர் செக்மெண்ட்ல ஸ்பெகுலேஷன் ஆக்டிவிட்டீஸ் தான் பாத்தீங்கன்னா இப்ப டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ட்ரேட் பண்றவங்க தான் இப்போ வந்து அதிகமாயிட்டாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா அதுல ட்ரேடிங் பண்ற நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஹெட்ஜிங்காக மெயினா உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம F&O அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தியான செக்மெண்ட். அண்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அந்த அளவுக்கு ரிவார்டும் இருக்கு. அதனால ப்ராஃபிட் பொட்டன்ஷியலி இந்த மார்க்கெட்ல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும் இந்த செக்மெண்ட் குள்ள. அதனால நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேஷனுக்காக இந்த மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸோட மார்க்கெட் டைமிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரெகுலர் ட்ரேடிங் செஷன் 9:15 AM ல இருந்து 3:30 PM வரைக்கும் இருக்கும். பட் ஆக்சுவலா 9 to 4. ஓகேங்களா? அதான் மார்க்கெட் டைமிங். இதை வந்து டீடைல்டா நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம வந்து பேசியிருப்போம். ஓகே, இந்த டைம்ல எல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கறத. பட் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. 9:15 ல இருந்து 3:30 நம்மளால வந்து பொசிஷன்ஸ் ஓபன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த ரெகுலர் ட்ரேடிங் செஷனுக்குள்ள. இது வந்து ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்க்கு தான் இந்த டைம். சரிங்களா? மத்த டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து டைமிங் வந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். உதாரணத்துக்கு கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் மாறும், கரன்சி டெரிவேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் மாறும். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல யூஸ் பண்ற சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் அண்ட் அதோட மீனிங்கை பார்க்கலாம். அண்டர்லைங் அசெட். ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அதோட வேல்யூவை எந்த அசெட்ல இருந்து எடுக்குதோ அந்த அசெட் தான் அண்டர்லைங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்டர்லைங் அசெட் ஒரு ஸ்டாக்கா இருக்கலாம், இண்டெக்ஸா இருக்கலாம், கமாடிட்டியா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கரன்சியா கூட இருக்கலாம். எக்ஸ்பைரி டேட். ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எந்த டேட் வரைக்கும் வேலிடா இருக்கும் அப்படிங்கிற அந்த டேட்டை தான் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் அப்படி ஒரு கான்ட்ராக்டே இருக்காது. அதை நம்மளால பை ஆர் செல் பண்ண முடியாது. ஆல்ரெடி பை ஆர் செல் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னாலும் அந்த டேட் தான் பாத்தீங்கன்னா அதோட ஃபைனல் செட்டில்மெண்ட் இருக்கும். லாட் சைஸ். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு குவான்டிட்டியில தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை பை ஆர் செல் பண்ண முடியும். அதுவுமே ப்ரீ டிஃபைன்டு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்சே வந்து முடிவு பண்ணிடுவாங்க இதுல ஒரு லாட்னா இத்தனை யூனிட் அப்படின்னு. அதுல நம்ம வந்து ஒரு லாட்டா 2 லாட்டா அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம லாட் சைஸ் பேசிஸ்ல தான் வந்து அந்த குவான்டிட்டியை டிசைடே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லாட் சைஸ் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்காது. ஓகே, இவ்வளவுதானா எப்பவுமே அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். இப்ப கூட ரீசெண்டா நிப்டியோட லாட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரி இண்டெக்ஸ்ல எல்லாத்துக்குமே வந்து அதோட கான்ட்ராக்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இந்த விஷயம் எல்லாம் நடக்குதுன்னா அது எல்லாத்தையுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்ண போறேன், அதோட லாட் சைஸ் என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கான்ட்ராக்டோட பேரை போட்டு லாட் சைஸ் அப்படின்னு தேடினீங்கனாலே அது எவ்வளவு யூனிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். கான்ட்ராக்ட் சைக்கிள். எவ்வளவு டைம் டியூரேஷனுக்கான ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் நம்ம ட்ரேட் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத தான் கான்ட்ராக்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் 3 கான்ட்ராக்ட் அவைலபிளா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியர் த மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாசம்
அடுத்தது ரெண்டாவது கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாசம் எக்ஸ்பைரி ஆகிற ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அண்ட் கடைசியா மூணாவது கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா 4 மந்த் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது, அதாவது அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் வந்து எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். இதுல ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி ஆகிறது தான். ஓகே, மந்த்லி தான் எக்ஸ்பைரி ஆகும். ஆப்ஷன்ஸ்ல மட்டும் தான் வந்து வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுவும் வெறும் ஃபியூ அசெட்ஸ்க்கு மட்டும் தான். இந்த எக்ஸ்பைரி டேட்டுமே வந்து ஒவ்வொரு மாசத்தோட லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஒர்க்கிங் டேல, ஓகேங்களா, ஜெனரலா Thursday இருக்கும். ஒரு சில அசெட்ஸ்க்கு வந்து ஃப்ரைடே நடக்கும். நீங்க வச்சிருக்க, அதாவது நீங்க ட்ரேட் பண்ற ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எந்த டேட் எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இது இன்னும் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா அந்த கான்ட்ராக்டோட நேம்லயே அதோட எக்ஸ்பைரி டேட்டும் சேர்ந்தே தான் இருக்கும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த டேட் வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும் அப்படிங்கறத. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப கரண்ட் மந்த் வந்து ஜனவரி. அப்ப ஜனவரியில ஒரு எக்ஸ்பைரி ஆகிற ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பிப்ரவரி லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆகிற, அதாவது எக்ஸ்பைரி ஆகிற ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அடுத்தது மார்ச்ல எக்ஸ்பைரி ஆகிற ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ வந்து ஜனவரியில அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுறப்போ, ஓகேங்களா, அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுறப்போ புதுசா வந்து ஏப்ரலோட கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். ஓகே, அப்ப பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்தோட கான்ட்ராக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்றதுக்கு எப்போ அவைலபிளா இருக்கும். அதுவுமே ஜனவரி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஏப்ரலோட கான்ட்ராக்டே வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா எல்லா அசெட்ஸ்க்குமே கண்டிப்பா 3 கான்ட்ராக்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. நீங்க தேடி பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு, ஒரு சில இண்டெக்ஸுக்குலாம் ஒரு கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் தான் இருக்கும். அதாவது எல்லாத்துக்குமே வந்து கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் இருக்கும். சரிங்களா, இப்ப இருக்கிற கான்ட்ராக்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு சிலதுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் இருக்கும். ஆனா ஃபார் தி மந்த் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம கூட இருக்கும். அதுக்கு பின்னாடி சில ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, அது வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசனால, லிக்விடிட்டி இல்லாததுனால மேபி வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் கிரியேட் பண்ணாம வச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். அதனால மோஸ்ட்லி நீங்க எத்தனை கான்ட்ராக்ட்ஸ் இருக்குன்றத பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ மந்தோட லாஸ்ட் வீக்ல இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு கான்ட்ராக்ட் தான் இருக்கும். ஓகே, நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து டைம் எடுத்து ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பைரி ஆக அடுத்த கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பாட் பிரைஸ், அண்டர்லைங் அசெட்டோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் ஸ்பாட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ஸ் பிரைஸ், ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத தான் ஃபியூச்சர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பாட் பிரைஸாவே தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொன்ன உதாரணத்துல ஸ்பாட் பிரைஸ், ஃபியூச்சர் பிரைஸ் ரெண்டும் ஒண்ணுதான், 50 ரூபா தான். ஆனா அதே 50 ரூபா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மேபி கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபியூச்சர் பிரைஸை எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு தனி டாபிக்ல பின்னாடி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். பிரீமியம், டிஸ்கவுண்ட். பிரீமியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்பாட் பிரைஸை விட ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷனை பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே வந்து ஸ்பாட் பிரைஸை விட ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் கம்மியா ட்ரேட் ஆகுது அப்படின்னா, கம்மியா கூட இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமா தான் இருக்கும். பிரீமியம் கண்டிஷன் தான் இருக்கும். அது ஏன்றது அந்த ஃபியூச்சர் பிரைசிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ஸ்பாட் பிரைஸோட ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரேரா ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் பிரைஸ் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதை வந்து டிஸ்கவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஜின், ஒரு பொசிஷனை ஓபன் பண்றதுக்கு மினிமம் நமக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவை அப்படிங்கறத தான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் இந்த அமௌண்ட்டாவது நம்ம கொடுத்தாதான் ஒரு பொசிஷனை நம்மளால ஓபனே பண்ண முடியும். இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம பின்னாடி டீடைல்டா பார்க்கலாம். கான்ட்ராக்ட் வேல்யூ, ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட டோட்டல் வேல்யூ தான் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன லாட் சைஸ், அதாவது யூனிட்ஸ்ல, ஓகேங்களா, அந்த குவான்டிட்டி இன்டு ஃபியூச்சர் பிரைஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ என்ன அப்படின்றது கிடைச்சிரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் 500 ரூபா இருக்கு. சோ இங்க வந்து ஒரு லாட் அப்படிங்கிறது 100 ஷேர்ஸ் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டோட வேல்யூ 100 into 500, சோ அப்ப 50,000. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ட்ராக்ட் வேல்யூ. இந்த கான்ட்ராக்ட் வேல்யூல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்ஜினா பே பண்ணுவோம் ஒரு பொசிஷனை ஓபன் பண்றதுக்கு. அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா, இந்த கான்ட்ராக்ட் வேல்யூட சர்டைன் பெர்சன்டேஜ். ஓகேங்களா, பின்னாடி டீடைலா அதை பத்தி சொல்றேன். லிவரேஜ், ஒரு ஸ்மால் மார்ஜின் அமௌண்ட்டை வச்சு ஒரு லார்ஜ் பொசிஷன் சைஸை கண்ட்ரோல் பண்ற அதோட எபிலிட்டியா நம்ம வந்து லிவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப என்கிட்ட வந்து என் அக்கௌண்ட்ல இருந்து நான் ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொசிஷன் எடுக்கிறேன், ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னா அதோட மதிப்பு ஆக்சுவலி 1000 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரேடை ஜஸ்ட் நான் ஒரு 1000 ரூபாய் வச்சு பாத்தீங்கன்னா எடுத்து கண்ட்ரோல் பண்றேன். அந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம வந்து லிவரேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸ்கொயரிங் ஆஃப், ஓபன் பொசிஷனை க்ளோஸ் பண்றதை தான் ஸ்கொயரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்க கான்ட்ராக்டை செல் பண்ணா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாம். இதே நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் எடுத்திருக்கோம், அதாவது செல் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்டே அப்படின்னா திரும்ப அந்த கான்ட்ராக்டை நம்ம பைபேக் பண்ணி அந்த பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். வால்யூம், ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்க்குள்ள எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் டோட்டலா வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கறதோட கவுண்ட் தான் வால்யூம் அப்படிங்கிறது. இதுல பை அண்ட் செல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கால்குலேட் ஆகும். இப்ப நான் பை பண்றேன் அப்படின்னா
அதுவும் கவுண்ட் ஆகும். திரும்ப நான் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்றப்ப செல் பண்றேன் அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா கணக்குல எடுத்துக்கும். இந்த வால்யூமை வச்சு நம்ம மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டி ஆஸ் வெல் ஆஸ் அதோட லிக்விடிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை வால்யூம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே வால்யூம் கம்மியா இருக்கு அப்படின்னா லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓபன் இன்ட்ரெஸ்ட் டோட்டலா எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் மார்க்கெட்ல இன்னும் க்ளோஸ் ஆகாம ஓபன்லயே இருக்கு அப்படிங்கறதோட கவுண்ட் தான் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல பை பண்றாங்க செல் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல புதுசா கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி இருக்கிறவங்க செல்லே பண்ணல. பட் புதுசா பை பண்றதுக்கு உள்ள வராங்க செல் பண்றதுக்கு உள்ள வராங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிரான்சாக்ஷன் ஆகி நியூ கான்ட்ராக்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி இருக்கிறவங்களே வந்து செல் பண்றாங்க அப்படின்னா இந்த கவுண்ட்ல பெருசா சேஞ்சஸ் இருக்காது. புதுசா யாரும் வந்து வாங்கவே இல்ல, விற்கவும் இல்ல. சோ நியூ கான்ட்ராக்ட்ஸ் கிரியேட் ஆகல அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து மாத்தி மாத்தி பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்றப்ப இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்மி ஆகும். இன்ஃபேக்ட் இந்த ஓபன் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ சேஞ்சஸ் வச்சு நிறைய பேர் உள்ள வராங்களா இல்ல வெளியே போறாங்களா, எந்த அளவுக்கான கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஸ்டில் மார்க்கெட்ல இன்னும் இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன் எல்லா இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக்ஸுக்குமான கான்ட்ராக்ட்ஸ் வந்து அவைலபிளா இல்ல? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸுக்கு மட்டும் தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கும். மத்ததுக்குலாம் பாத்தீங்கன்னா இருக்காது. கிட்டத்தட்ட எவ்வளவோ இண்டெக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்எஸ்சில எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 இண்டெக்ஸுக்கு மட்டும் தான். நிறைய இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருந்துச்சு. சில இண்டெக்ஸுக்குலாம் இப்ப புதுசா வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் கொடுக்கறதே கிடையாது. கரண்டா இப்ப 5 இண்டெக்ஸுக்கு மட்டும் தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோராயமா 5000 கம்பெனிக்கு மேல இருக்கு. ஆனா அதுல வெறும் கிட்டத்தட்ட ஒரு 220 கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னா எல்லா அசெட்ஸ்க்கும் எல்லா ஸ்டாக்குக்கும் எல்லா இண்டெக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எந்த இண்டெக்ஸுக்கு எந்த ஸ்டாக்குக்கு இருக்கோ அதுக்கு மட்டும் தான் வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட இன்ட்ரோடியூஸே பண்ணுவாங்க. அந்த வகையில இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஓகேங்களா 45 ஸ்டாக்ஸ் வந்து F&O மார்க்கெட் குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரௌண்ட் ஒரு 180 கம்பெனிஸ் தான் இருந்தது. இப்போ வந்து 220+ கம்பெனிஸ்க்கு வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு. ஒரு ஸ்டாக்குக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாக்கோட நேம் போட்டு பக்கத்துலயே ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துரும். இல்ல அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே ப்ரோ, ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு. பட் ஆனா சில சமயங்கள்ல ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்டர் பேன் அப்படின்லாம் போட்டு ஒரு சில கம்பெனிஸோட பேரை கொடுத்துருக்காங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல சில ஸ்பெசிபிக் ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அதை பேன் பண்ணுவாங்க. சோ இந்த பேன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்க பொசிஷன் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். சோ செக்யூரிட்டிஸ் பேன்ல இருக்கிறப்போ அதுல வந்து நியூ பொசிஷன்ஸ் ஓபன் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஸ்டாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. எந்தெந்த ஸ்டாக்ல பேன்ல இருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம்குள்ள போகும்போதே தெரிஞ்சிடும். F&O மார்க்கெட்ல போயிட்டு சும்மா நீங்க போட்டீங்கனாலே வந்து அந்த லிஸ்ட் வந்துடும். இப்ப கரண்டா எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் பேன்ல வச்சிருக்காங்க அப்படின்றத ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க ஒரு அண்டர்லைங் அசெட்டை வந்து சூஸ் பண்ணணும். சோ இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், இன்னொரு பக்கம் இண்டெக்ஸ், இது ரெண்டுமே இருக்கு. இப்ப இண்டெக்ஸ் அப்படின்னா 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டாக் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 220 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல எதுல நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கறத முதல்ல வந்து சூஸ் பண்ணணும். ஸ்டெப் 2, எந்த எக்ஸ்பைரியில இருக்க கான்ட்ராக்ட்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். ஜெனரலாவே 3 கான்ட்ராக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். எப்பயாவது தான் 2, 1 அப்படின்னு இருக்கும். இதுல மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இப்ப கரண்ட் மந்த் ஓகே இப்ப என்ன மந்த் எக்ஸ்பைரி இருக்கோ அதுலதான் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ சோ நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸ்டெப் 3, நீங்க எவ்வளவு லாட் சைஸ் ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படிங்கறத உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா எவ்வளவு மார்ஜின் தேவைப்படுது அப்படிங்கறத பார்க்கணும். இது நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். மற்றபடி நீங்க வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுல ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்க, பை ஆர் செல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு லாட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே பாத்தீங்கன்னா கால்குலேட் ஆகி உங்களுக்கு அங்க காட்டிடும். சோ இந்த இடத்துல நான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியே ஆகணும். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மார்க்கெட். ஓகேங்களா? மினிமம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே, மேபி 1 லேக் கூட வந்து இருக்கலாம். ஓகே, முன்னாடி இருந்துச்சு 70,000 80,000 இருந்துச்சுன்னா நிப்டில வந்து நம்ம அழகா ஒரு லாட் ட்ரேட் எடுக்கலாம். ஆனா இப்போ நிப்டில எல்லாம் வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால பிப்ரவரி எக்ஸ்பைரியில இருந்து புது லாட் சைஸ் வரப்போகுது. சோ அதனால வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆயிடுச்சு. 70,000 தேவைப்பட்ட இடத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2,10,000 2,15 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா தேவைப்படுது. சரி, வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்ல போனா அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா மினிமம்
மினிமம் வந்து தேவைப்படுறதே ஒரு 1.5 lakh கிட்டத்தட்ட வருது. ஏன்னா ப்ரோ லிவரேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப லிவரேஜ்லாம் யூஸ் பண்ணும்போது கம்மியா தானே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ற அமௌண்ட்டே லிவரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணது போக நம்ம கொடுக்க வேண்டிய மார்ஜின். ஓகேங்களா? அதனால தான் இது வந்து எக்ஸ்பென்சிவான மார்க்கெட் அப்படின்னு சொன்னேன். சோ இந்த மார்க்கெட்ல எஸ்பெஷலி ஃபியூச்சர்ஸ்ல மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நமக்கு வந்து மார்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும். அதுலயும் வந்து இப்போ என்கிட்ட சரி ஓகே நான் அப்படி இப்படின்னு ஒரு 3 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். அது வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, சோ பட் ஆனா அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கேபிட்டல்ல 50% மார்ஜினை தான் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கவே யூஸ் பண்ணும். பேலன்ஸ் 50% மார்ஜினை வந்து நம்ம சேஃபா எப்பவுமே வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி எடுத்திருக்க பொசிஷனே வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கு மேபி அது தேவைப்படலாம். அப்படி இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் கிட்ட வந்துரும் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஓகே, அந்த அளவுக்கு இருந்தாதான் நம்மளால ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். பட் இதை பண்ணலாங்கிற ஐடியா இருக்கிறவங்க இந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது இல்லாம ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் அந்த காம்பினேஷன்ல ட்ரேட் எடுக்கிறப்ப சில மார்ஜின் பெனிஃபிட் அது இதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது எஸ்பெஷலி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் மட்டும். ஓகேங்களா? சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 4, நீங்க என்ன ட்ரேட் எடுக்க போறீங்க? சோ இது வந்து நீங்க மார்ஜின் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஆக்சுவலி 2 விதமான பிரைஸ் இருக்கும். சரிங்களா? பிட் பிரைஸ், ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு. பட் ரெண்டும் ரொம்ப க்ளோஸா தான் இருக்கு. பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதுவும் இல்லாம லைவ்ல மார்க்கெட்ல டேட்டாஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பை பண்றதுக்கு செல் பண்றதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பெருசா வித்தியாசம் இருக்காது. ஓகேங்களா? அதனால நீங்க முன்னாடியே மார்ஜின் பையா செல்லான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடியே மார்ஜின் வேணா கால்குலேட் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு ரஃபா எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கறத. ஆனா நெக்ஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா முடிவு பண்ணியே ஆகணும். பையா செல்லா அப்படிங்கறத. அடுத்து நீங்க ஒரு பொசிஷனை எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்கு அதை வந்து நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத அடுத்த கேள்வி. ஒன்னு எக்ஸ்பைரி வரைக்கும் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணலாம். எக்ஸ்பைரியில ஃபைனலா அதுவே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகி பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலாம். இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம் நீங்களாவே. இது ரெண்டுல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளா மேனுவலா முன்கூட்டியே ஸ்கொயர் ஆஃப் பண்றதா பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா செட்டில்மெண்ட் ப்ராசஸ் போறப்ப அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க் டு மார்க்கெட் செட்டில்மெண்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட் லாஸ் நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் பேலன்ஸ்ல அட்ஜஸ்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸும் சரி, அடுத்து இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸும் சரி ரொம்ப டீடைல்டாவே நம்ம பார்க்கலாம் இன்னொரு செப்பரேட்டான டாபிக்ஸ்ல. ஸ்பாட் பிரைஸை வச்சு எப்படி நம்ம ஃபியூச்சர் பிரைஸை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது நியாயமான விலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். பட் அந்த ரேட் தான் வந்து அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல காட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஓகே, அங்க நம்ம பாக்குறதா சார்ட்ல நம்ம பாக்குற ரேட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருக்க சப்ளை அண்ட் டிமாண்ட பேஸ் பண்ணி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட சென்டிமெண்டோட அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அப்புறம் எதுக்காக இந்த கால்குலேஷனை கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கிறப்போ இப்ப அந்த கான்ட்ராக்டோட பிரைஸ் வந்து அதை விட அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா, மார்க்கெட்ல சென்டிமெண்ட் எந்த மாதிரி இருக்கு, நார்மலா இருக்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூட அதிகமான வேல்யூ கொடுக்க தயாரா இருக்காங்களா, இல்ல அதை விட கம்மியான டிமாண்ட் தான் மார்க்கெட்ல இருக்கா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் பிரைஸ் பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரி அப்படிங்கிற மாடலை பேஸ் பண்ணி தான் மெயினா கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பாட் பிரைஸ் இன்டு 1 பிளஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் மைனஸ் டிவைடண்ட். இதுல நம்ம ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இது வந்து ஒரு செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்களேன். ஓகேங்களா? சோ அவங்க வந்து அவங்களுக்கு இப்பவே அந்த அமௌண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த டிரான்சாக்ஷன் வந்து 3 மாசம் கழிச்சு தான் நடக்க போகுது. ஒருவேளை அந்த காசு அவங்க கிட்ட இன்னைக்கே இருந்தது அப்படின்னா, இதே ஸ்பாட் மார்க்கெட்ல இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருந்தது அப்படின்னா அந்த காசு வந்து ஒரு செல்லருக்கு போயிருக்கும். அந்த செல்லர் வந்து அது ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மென்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அந்த அந்த டைம் பீரியடுக்குள்ள ஒரு 3 மாசம்னு வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு. அந்த 3 மாசத்துல அவர் அதை ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்டா பண்ணியிருந்தா கூட ஒரு சின்ன ப்ராஃபிட் அவருக்கு கிடைச்சிருக்கும். அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னாலும். அப்ப அந்த அமௌண்ட்டும் சேர்ந்து அந்த ஃபியூச்சர் பிரைஸ்ல இருந்தா தானே செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல அது அவருக்கு லாபமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பிரைஸ்ல அதை ஆட் பண்ணிக்கிறோம். டிவிடெண்டை எதுக்காக நம்ம வந்து மைனஸ் பண்றோம் அப்படின்னா அதே விஷயம் தான். ஏன்னா இப்ப இவர் வந்து அதை விக்கல அப்படின்னா டிவிடெண்ட் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும் இந்த 3 மாசத்துக்குள்ள. ஓகே, அது வந்து ஒரு செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் தான். சரிங்களா? அப்ப அதை வந்து நம்ம கழிச்சுட்டே கொடுக்கலாம். ஒருவேளை அந்த பீரியட்குள்ள ஓகேங்களா அந்த எக்ஸ்பைரிக்குள்ள நமக்கு ஏதாவது டிவிடெண்ட் வருது அப்படின்னா அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளவுன்றது வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கம்பெனிஸ். இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதாவது ஸ்டாக்ஸ்க்கான ஃபியூச்சர் பிரைஸ் கால்குலேட் பண்ணும்போது மட்டும் தான் இதை கன்சிடர் பண்ணுவோம். இண்டெக்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஜஸ்ட் அதோட நம்ம அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை மட்டும் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். இந்த டிவிடெண்ட்டையுமே அமௌண்ட்டா வந்து நம்ம போட மாட்டோம். சரிங்களா? அந்த டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஷேரோட பிரைஸுக்கும் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ். இப்போ ஒரு ஷேர் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கு. கம்பெனி 10 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஷேர் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது அந்த டிவிடெண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேர் பிரைஸோட 1% டிவிடெண்ட், அதுதான் டிவிடெண்ட் ஈல்டு சொல்லுவாங்க. அந்த பெர்சன்டேஜ் தான். ஓகேங்களா? இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டும் ஒரு பெர்சன்டேஜ் தான்.
இந்த பெர்சன்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி வர ஃபைனல் வேல்யூவை ஸ்பாட் பிரைஸோட நம்ம மல்டிப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர் பிரைஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். பட் ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இப்ப டிவைட் அண்ட் ஈல்ட் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்ல, பட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அப்படிங்கிறது வருஷத்துக்கு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனா கான்ட்ராக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி மேக்ஸிமமே வந்து 3 மாசம் தான். சோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டோட நம்ம வந்து எக்ஸ் பை 365 போட்டோம் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நான் எனக்கு எக்ஸ்பைரிக்கு இன்னும் எவ்வளவு டேஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேட் பண்ணி அந்த டேஸை 365 ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா அத நான் வந்து இந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட மல்டிப்ளிகேட் பண்றப்போ அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான அந்த பெர்சன்டேஜ் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். சோ இதை வச்சு ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் நம்மளால பண்ணிட முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ஸ்பாட் பிரைஸை விட ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பெர்சன்டேஜே இருக்கும். ஓகே, இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுக்கு ஜெனரல் கால்குலேஷனுக்கு எதை எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ற ட்ரெஷரி பில் 91 டேஸ் ட்ரெஷரி பில். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டர்ம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டா இருக்கும். இதே வந்து இது நெகட்டிவா இருக்கு அப்படின்னா, நெகட்டிவ் இந்த சென்ஸ் என்னன்னா, ஸ்பாட் பிரைஸை விட ஃபியூச்சர் பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஹையர் டிவைட் அண்ட் ஈல்ட் இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள். ஓகே, ரொம்ப ரேரா நடக்கிறது, பட் அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, எக்ஸ்பைரி நெருங்க நெருங்க ஃபியூச்சர் பிரைஸுக்கும் ஸ்பாட் பிரைஸுக்குமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பைரி நடக்கிற டைம்ல ஃபியூச்சர் பிரைஸும் ஸ்பாட் பிரைஸும் ஒரே பிரைஸா கூட வந்து பாத்தீங்கன்னா ஆகிரும். ஓகே, ரொம்ப க்ளோஸா வந்துரும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு வேலையே இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒரு நாளைக்குலாம் யாரும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டும் இல்ல. அப்ப ஸ்பாட் பிரைஸும் ஃபியூச்சர் பிரைஸும் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா ஈக்குவலா தான் இருக்கும். அதனாலதான் அந்த ரெண்டு வேல்யூவும் ஒரே பாயிண்ட்க்கு வருது எக்ஸ்பைரி அன்னைக்கு. மார்ஜினை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைல்டா பார்க்கலாம். முதல்ல ஃபியூச்சர் மார்க்கெட்ல நம்ம ஒரு பொசிஷன் ஓபன் பண்றதுக்கு இனிஷியல் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் பாத்தீங்கன்னா தேவைப்படும். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது மார்ஜினை நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணா மட்டும்தான் புரோக்கர்ஸ்க்கும் சரி எக்ஸ்சேஞ்சுக்கும் சரி அந்த ரிஸ்க் அப்படிங்கறத ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கம்மி பண்ண முடியும். ஏன் இதுல வந்து இந்த ரிஸ்க்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இங்க நம்ம பண்றது மார்ஜின் ட்ரேடிங். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணல. நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல ஒரு பார்ட் ஆஃப் மணியை தான் ஆக்சுவலி எடுத்து நம்ம இந்த பொசிஷனே ஓபன் பண்றோம். அதுலயும் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை அந்த ஷேரோட பிரைஸ் ஒண்ணுமே இல்லாம போகுது அப்படின்னா கூட நம்ம பே பண்ண மார்ஜின் தான் லாஸ் ஆகும். இதே செல் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏற ஏற நமக்கு வந்து லாஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தியரிட்டிக்கலா நம்மளுக்கு வந்து பை பொசிஷன்ல ஓகேங்களா ஒரு லாங் பொசிஷன்ல லாஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்மளோட மார்ஜினுக்கு தான் இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம இனிஷியல் மார்ஜின் அப்படிங்கறது தான் பே பண்றோம். ஓகேங்களா? சோ ஃபுல் மார்ஜின் நம்ம ஆக்சுவலா பே பண்ண வேண்டிய மார்ஜின் எவ்வளோ அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் லாஸ். அதுக்கு மேல போகாது. ஓகேங்களா? இதே நம்ம வந்து செல் பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு தியரிட்டிக்கலா. ஏன்னா ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு தூரம் ஏறும் அப்படிங்கறது யாருமே சொல்ல முடியாது. 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் கூட பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குலாம் ட்ரேட் ஆகலாம். நான் தியரிட்டிக்கலா சொல்றேன். அப்படிலாம் ஒன்னும் பயங்கரமா ஒரே நாள் 5 ரூபாய் ஸ்டாக் 500 ரூபாய்க்குலாம் போகாது. பட் இருந்தாலும் நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அந்த ரிஸ்க் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸையும் அவங்க எடுக்கணும். ஓகே, அதுக்காக தான் நம்ம கிட்ட இந்த இனிஷியல் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வாங்கிக்கிறாங்க. சோ இந்த இனிஷியல் மார்ஜின்ல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்பான் மார்ஜின், இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் மார்ஜின். இது ரெண்டும் சேர்ந்ததை தான் நம்ம இனிஷியல் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பான் மார்ஜின் ஆக்சுவலி இந்த ஸ்பான் அப்படிங்கறதே ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் ஆஃப் ரிஸ்க். எக்ஸ்சேஞ்ச் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ரொம்ப கம்மியான ஒரு மார்ஜினை தான் ஸ்பான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொசிஷனை ஓப்பன்லயே நீங்க வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது மார்ஜின் நம்ம கிட்ட இருந்தே ஆகணும். ஒருவேளை இந்த ஸ்பான் மார்ஜின் ஓகேங்களா இந்த தேவைப்படுற மார்ஜினை விட கம்மியா நம்மளோட இது போச்சு அப்படின்னா அது எப்படி ப்ரோ போகும்? அதை தான் முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துட்டோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது போகும். அதை பத்தி நெக்ஸ்ட் நம்ம மார்க் டு மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அது புரியும். ஒருவேளை இந்த ஸ்பான் மார்ஜினுக்கு கம்மியா வந்து நம்மளோட மார்ஜின் போகுது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து மார்ஜின் பெனாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுவாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா மார்ஜின் கால் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். இந்த மார்ஜின் கால் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்து போதுமான ஃபண்ட் இல்ல இந்த பொசிஷனை ஓபன்ல வச்சுக்கிறதுக்கு, அதனால கண்டிப்பா நம்ம வந்து அடிஷனல் ஃபண்டை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த மார்ஜின் கால் அப்படிங்கிறது நம்ம புரோக்கர் கிட்ட இருந்து வரும். ஒண்ணு நம்ம வந்து பொசிஷன் நம்மளால ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும், இல்ல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அடிஷனல் ஃபண்டை ஆட் பண்ணணும், இல்ல அப்படின்னா அடுத்தது பெனால்டி போடுவாங்க மார்ஜின் மெயின்டைன் பண்ணாததுக்கு. அதுவுமே ஒரு லிமிட் வரைக்கும் தான். சரிங்களா? அடுத்த லிமிட் ஃபர்ஸ்ட் மார்ஜின் கால் ட்ரிகர் ஆகும், அதுக்கப்புறம் பெனால்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சர்டைன் லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா ரிஸ்க வந்து அவாய்ட் பண்றதுக்காக ஓகேங்களா. ஏன்னா இதுல செட்டில்மெண்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற
அப்படிங்கிறப்போ செட்டில்மெண்ட்ல அக்யூரேட்டா இருக்கணும். ஏன்னா ஒருத்தரோட நஷ்டம் இன்னொருத்தரோட லாபம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாம இது ஒரு ஜீரோ சம் கேம். ஓகேங்களா? இங்க எக்ஸ்ட்ரா காசெல்லாம் எங்க இருந்தும் வந்துராது. சோ இப்போ எனக்கு வந்து நான் 50,000 வந்து என்னோட மார்ஜின். ஓகே 60,000 என் லாஸ் போயிடுச்சு அப்படின்னா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல காசு இருந்தா அதை வச்சு மெயின்டைன் பண்ணிடு. அக்கவுண்ட்லயே 50,000 தான் இருந்தது அப்படிங்கிறப்போ இந்த 10,000 லாஸ் அப்ப எங்க போகும்? சோ அதனால தான் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மெஷரா அவங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவ்வளவு தூரம் அல்ல இதுக்கு முன்னாடி போகும்போதே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிரும். அப்படி ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆச்சு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு சார்ஜஸ் வந்து புரோக்கர்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஆஃப் பண்றதுக்காகவே. அடுத்தது எக்ஸ்போஷர் மார்ஜின். இது வந்து ஸ்பான் மார்ஜினோட அடிஷனலா கலெக்ட் பண்ற ஒரு மார்ஜின். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல அன்எக்ஸ்பெக்டடான மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்ப வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் நம்மளால சொல்லிடவே முடியாது. இது வந்து நார்மல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அந்த வாலட்டிலிட்டி எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு சில ஃபேக்டர்ஸோட அடிப்படையில தான் இந்த ஸ்பான் மார்ஜின் அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ரிஸ்கையும் வந்து அவங்க தடுக்கிறதுக்காக தான் அடிஷனலா இந்த எக்ஸ்போஷர் மார்ஜின் அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா சேர்த்தே கலெக்ட் பண்றாங்க. அதனாலதான் இந்த ஸ்பான் மார்ஜின் எக்ஸ்போஷர் மார்ஜின் சேர்ந்ததை இனிஷியல் மார்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம வந்து ஸ்பான் மார்ஜின் மெயின்டைன் பண்ணா போதும். ஓகேங்களா? ஆனா இப்போ வந்து ஸ்பான் மார்ஜின் பிளஸ் எக்ஸ்போஷர் மார்ஜின் ரெண்டையும் சேர்த்த அந்த இனிஷியல் மார்ஜினை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஏன் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் டாபிக்ல. ஒரு பொசிஷன் ஓபன் பண்ண எவ்வளவு மார்ஜின் தேவை அப்படிங்கறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமா தேவை. ஒன்னு கான்ட்ராக்ட் வேல்யூ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த சர்டன் பெர்சன்டேஜ் வந்து நமக்கு மார்ஜின் தேவை அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பெர்சன்டேஜ். இந்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி வந்து ஒவ்வொரு அசெட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். எல்லாத்துக்கும் இது வந்து ஒரே பிக்ஸ்டு வேல்யூவா பாத்தீங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க. சோ நார்மலா நம்மளுக்கு வந்து 2x ல இருந்து 10x வரைக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லிவரேஜ் ஆப்ஷன் கிடைக்கும். நான் வந்து ரவுண்ட் ஃபிகர்ஸா சொல்றேன். பட் பெர்சன்டேஜா பாக்குறப்ப சம்வாட் பாத்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆக்சுவல் கான்ட்ராக்ட் வேல்யூக்கு 50% நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா வந்து 2x அப்படின்னு அர்த்தம் லிவரேஜ். ஓகேங்களா? இதே ஆக்சுவல் மார்ஜினுக்கு 11% 12% கூட வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல 8x நம்மளுக்கு வந்து லிவரேஜ் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஸ்பான் மார்ஜின் வந்து நம்மளுக்கு 7.5% எக்ஸ்போஷர் மார்ஜின் 5% தேவைப்படுது அப்படின்னா ரெண்டும் சேர்த்து டோட்டலா கான்ட்ராக்ட் வேல்யூல 12.5% பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேவை. ஓகே அதுதான் மார்ஜின். ஓகே அதுக்கு முதல்ல நம்ம இந்த கான்ட்ராக்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 12.5% கால்குலேட் பண்ணணும். அந்த அமௌண்ட் தான் இனிஷியல் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்தாதான் ஒரு பொசிஷனை ஓபன் பண்ண முடியும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வாங்க போறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வாங்குறேன். அதோட பிரைஸ் வந்து 1000 ரூபாயில இருக்கு. ஒரு லாட் நான் வாங்க போறேன். ஒரு லாட் அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு ஒரு லாட்டுங்கிறது 300 யூனிட்ஸ். அப்ப நான் 300 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா வாங்க போறேன். இப்போ என்னோட கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படிங்கிறது இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளிகேட் பண்ணா கிடைச்சிடும். சோ 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது தான் கான்ட்ராக்ட் வேல்யூ. இப்போ ஸ்பான் மார்ஜின் பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் வேல்யூவோட 7.5% அப்போ வந்து 22,500. எக்ஸ்போஷர் மார்ஜின் பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் வேல்யூவோட 5% அதாவது 15,000. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இனிஷியல் மார்ஜின் கிடைச்சிடும் 37,500. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பட் மறுபடியும் சொல்றேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சுவலா நமக்கு வந்து 1.5 lakhs வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் அதாவது ஒரு லாட் ட்ரேட் எடுக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா தேவைப்படும். இந்த வெப்சைட்ல ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கு நார்மலா எவ்வளவு மார்ஜின் தேவைப்படும் அப்படிங்கறத வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுல மினிமம் மார்ஜின் தேவைப்படுற மாதிரி கான்ட்ராக்ட் என்ன அவைலபிளா இருக்குன்னு பார்க்கலாம். சோ நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி தான். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட ஒரு 66,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா சோ ஒரு லாட் வந்து நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்டா பை ஆர் செல் நம்ம பண்ணிக்கலாம். இதுல அந்த மார்ஜின் ரேட்டும் கொடுத்திருப்பாங்க 11%. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சுவல் கான்ட்ராக்ட் வேல்யூவோட 11% பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இனிஷியல் மார்ஜினா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பாம் மார்ஜின் எக்ஸ்போஷர் மார்ஜின் ரெண்டையும் ஆட் பண்ண அந்த வேல்யூ தான் கொடுத்திருப்பாங்க. அதுலயே வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க இந்த பிரைஸுக்கும் இந்த யூனிட்ஸுக்கும் நீங்க கால்குலேட் பண்ணும்போது சம்வாட் இந்த வேல்யூ வந்து சின்னதா சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து இந்த பெர்சன்டேஜ் எக்ஸாக்ட்டா கிடையாது. 11% 11 பாயிண்ட் சம்திங் கூட இருக்கலாம். சரிங்களா? ரவுண்ட் ஆஃபா வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ வருதா அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணியே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை பிரைஸ். நெக்ஸ்ட் நம்ம அத லாட் சைஸோட மல்டிப்ளிகேட் பண்ணனும். சோ அது 25. இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் கான்ட்ராக்ட் வேல்யூ. இந்த கான்ட்ராக்ட் வேல்யூவோட 11% தான் இந்த மார்ஜின். ஓகேங்களா? சோ அப்ப அந்த மார்ஜின் ரேட் அதோட மல்டிப்ளிகேட் பண்ணலாம். 11% அப்படினா 0.11 அப்படினு அத நம்ம மல்டிப்ளிகேட் பண்ணனும். சோ பாருங்க வேல்யூ வந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? சோ அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கலாம் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்குது. ஏன்னா இங்க கொடுத்திருக்கிறது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஒரு க்ளோஸ் வேல்யூ தான். ஆக்சுவல் கால்குலேஷன் வேணும் அப்படினா
சோ நிறைய டூல்ஸ் வந்து ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. அது கூட வந்து நம்ம தனியா போய் போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. நீங்க ஆர்டர் போட போகும்போதே வந்து எவ்வளவு மார்ஜின் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கேயே காட்டிரும். அண்ட் இந்த சார்ட்டை மெயினா காட்டுறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிமம் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறது இப்ப உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்காது. சரிங்களா? ஏன்னா இப்ப நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சோ நீங்களே பாருங்க. சோ இப்ப நிஃப்டியோட அடுத்த மாசம் கான்ட்ராக்ட் பாருங்க, லாட் சைஸ் சேஞ்ச் ஆகிருச்சு. ஓகேங்களா? சோ அதனால இப்ப தோராயமா 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் இருந்தாதான் இதுக்கப்புறம் நம்மளால அங்க வந்து ட்ரேடே எடுக்க முடியும். மார்க் டு மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல டெய்லி பாத்தீங்கன்னா செட்டில் ஆகும். அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்க பொசிஷனை ஓபன்லயே வச்சிருப்பீங்க. ஓகே, நார்மலா நம்மளுக்கு எப்படி ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் ஆகும்னா, பொசிஷனை ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம், என்ன பிரைஸ்க்கு வித்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் பேஸ் பண்ணி சோ ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல டெய்லியும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது செட்டில்ட் ஆகிரும். அதுலயும் அந்த க்ளோசிங் பிரைஸ், அந்த பர்టిక్యులர் டே க்ளோசிங் பிரைஸ பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஆனா பொசிஷன் அப்படிங்கிறது இன்னும் ஓபன்ல தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ராஃபிட் லாஸ் மட்டும் தான் நம்மளோட அக்கவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இது டெய்லி நடக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் மார்ஜின் அப்படின்னு ஒன்னு இருக்கும். சரிங்களா? இது எப்படி கால்குலேட் ஆகும்னா, எப்படி வந்து நம்ம அந்த ட்ரேடை எடுக்கிறப்போ, ஓகேங்களா, அந்த பொசிஷனை ஓபன் பண்றப்ப அந்த இனிஷியல் மார்ஜினை கால்குலேட் பண்ணமோ, அதே மாதிரி மார்க்கெட்டோட அந்த க்ளோசிங் பிரைஸ பேஸ் பண்ணியும் பாத்தீங்கன்னா எவ்வளவு மினிமம் மார்ஜின் தேவைப்படும் அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி இந்த மெயின்டெனன்ஸ் மார்ஜினை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் மார்ஜின் தான் ஒரு காலத்துல ஸ்பான் மார்ஜினா இருந்தது. ஓகே, ஜஸ்ட் அந்த ஸ்பான் மார்ஜின் எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு மேல இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம வந்து ஸ்பாம் எக்ஸ்போஷர் ரெண்டும் சேர்த்து தான் கொடுக்குறோம். ஒரு சின்ன லாஸ் வரப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம திரும்ப மணியை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இருந்திருக்காது அப்பெல்லாம். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்போஷர் மார்ஜின் அடிஷனலா பே பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர லாஸ்ல அந்த எக்ஸ்போஷர் மார்ஜின்ல போற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். சோ அதுவும் அந்த எக்ஸ்போஷர் மார்ஜின் ஃபுல்லா வந்து இப்ப நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. இப்ப ஸ்பான் மார்ஜினை தொட்டுருச்சு. ஸ்பான் மார்ஜின் இருக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு கம்மியா இப்ப ஆகுது அப்படின்னா, இப்ப இல்ல நம்ம முன்னாடி பார்த்த உதாரணத்திலே பார்க்கலாமே, 37,500 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் ஓபன் பண்ண நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, இதுல 22,500 ரூபாய் தான் வந்து ஸ்பான் மார்ஜின். 15,000 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்போஷர் மார்ஜின். இப்போ அந்த பொசிஷன் வந்து ஒரு 15,000 லாஸ் ஆகுற வரைக்கும் நம்ம அடிஷனலா எந்த மார்ஜினும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் பாத்தீங்கன்னா அப்ப இருந்திருக்காது. இப்ப இதே வந்து லாஸ் இன்னும் ஒரு 1000 ரூபாய் அதிகமானாலும் நம்மளுக்கு இந்த ஸ்பான் மார்ஜின் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அதுலயும் இந்த ஸ்பான் மார்ஜின் அப்படிங்கிறது நம்ம பொசிஷன் ஓபன் பண்ணப்ப இருக்கிறத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இப்ப மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கு, இப்ப லாஸ்டா என்ன பிரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்பான் மார்ஜின் ஆக்சுவலி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். மறுபடியும் சொல்றேன், நம்ம இனிஷியலா பே பண்ண ஸ்பான் மார்ஜின் கணக்குல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். பட் அந்த க்ளோசிங் பிரைஸ், அந்த செட்டில்மெண்ட்டுக்கு எப்படி க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க, அதே க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணியே இப்ப என்ன ஸ்பான் மார்ஜின் தேவைப்படும், எக்ஸ்போஷர் மார்ஜின் தேவைப்படும், ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த மெயின்டெனன்ஸ் மார்ஜின். அது வந்து அந்த லிமிட் வந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது கம்மியா இருக்கவே கூடாது. அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது வேற, இந்த மார்ஜின் அப்படிங்கிறது தனி. சரிங்களா? இப்ப என்னோட அக்கௌண்ட்ல 5 லட்சம் ரூபாய் இருக்கு, ஒரு பொசிஷன் ஓபன் பண்றதுக்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா அந்த 2 லட்சம் ரூபாய் மார்ஜின் வந்து லாக் ஆகிரும். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிற ஃபண்ட வேணா நான் வேற ஏதாவது ட்ரேட் பண்றதுக்கு மேபி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு மார்ஜின் ஷார்ட் ஃபால் ஆகுது, குறையுது அப்படின்னா அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகே, என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸே வந்து அந்த ஷார்ட் ஃபாலை ஈடுகட்டுற அளவுக்கு வந்து இல்ல அப்படிங்கிறப்பதான் புரோக்கர் வந்து மார்ஜின் கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பாத்தீங்கன்னா இனிஷியேட்டே பண்ணுவாரு. ஓகே, அது வரைக்கும் நமக்கு அதெல்லாம் வராது. அதனாலதான் நான் சொன்னேன் 50% அமௌண்ட் வந்து நம்ம பொசிஷன் எடுக்கிறதுக்கும் பேலன்ஸ் 50% அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இன்னும் டீடைல்டா இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கே பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 விதமான செட்டில்மெண்ட் இருக்கு. நம்பர் 1 கேஷ் செட்டில்மெண்ட். இந்த இடத்துல நம்ம பை பண்ண பிரைஸுக்கும் செல் பண்ண பிரைஸுக்குமான வித்தியாசம். ஓகேங்களா? இப்போ முதல்ல நான் பை பண்ணிருக்கேன், இப்போ வந்து நான் செல் பண்ண போறேன் அப்படின்னா, இல்ல நான் முதல்ல செல் பண்ணிட்டேன் திரும்ப பை பேக் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ரெண்டு பிரைஸுக்கான டிஃபரன்ஸ் இன்டு லாட் சைஸ் போட்டோம் அப்படின்னா என்ன வருதோ அதான் நம்மளோட ப்ராஃபிட் லாஸ். ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த கேஷ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்றோம் அப்படின்னா கேஷ் செட்டில்மெண்ட் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸ் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை எக்ஸ்பைரி ஆகிற டைம்ல நான் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணாம விட்டுட்டேன், சோ எக்ஸ்பைரி வந்துருச்சு, இன்னையோட அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த 3:30 மணிக்கு க்ளோசிங் பிரைஸ் என்ன இருக்கோ அதை வச்சு பாத்தீங்கன்னா ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். அது கேஷ்ல நடக்குது அப்படின்னா அங்கேயும் இதேதான், அந்த ஃபைனல் பிரைஸ் மைனஸ் நம்ம பை பண்ணிருந்தோம்னா முதல்ல அந்த பையிங் பிரைஸ், இல்ல செல் பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த செல்லிங் பிரைஸ், ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இன்டு லாட் சைஸ், அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆக்சுவலா இந்தியால இந்த கேஷ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ரொம்ப காலமாவே இருந்தது. பட் ஆனா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற செக்மெண்டே மெயினா ஹெட்ஜிங் அப்படிங்கிற
பர்பஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டது. ஓகே, அதுல இன்னொரு பர்பஸா தான் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஹெட்ஜிங்கை கம்மி பண்ணிட்டு ஸ்பெகுலேஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. காரணம் என்னன்னா, ஸ்பெகுலேஷனுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருந்தது. ஹையர் பிரைஸ் வாலடைலிட்டியா இருக்கட்டும், லிவரேஜ் பெனிஃபிட்டா இருக்கட்டும், ப்ராஃபிட் லாஸ் குயிக்கா வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போலாம். அதனால ஸ்பெகுலேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால, ஏன்னா அது வந்து கவர்மெண்டோட முக்கியமான வேலை. சோ அதுக்காக செபி என்ன பண்ணாங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டா வந்து நிஃப்டியோட லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கே ஸ்பெகுலேஷன் ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கறத தான் மெயின் காரணமா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க. அது வரைக்கும் அது கிடையாது. இந்த பிசிக்கல் செட்டில்மெண்ட்ல ஆக்சுவலி ஒரு செல்லர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பாட் மார்க்கெட்ல அந்த அசெட்டை ஆக்சுவலி வாங்கி அந்த ஷேர்ஸை பாத்தீங்கன்னா பையருக்கு டெலிவரி பண்ணியே ஆகணும். அததான் வந்து பிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும். ஓகேங்களா, இண்டெக்ஸ் ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு பிசிக்கல் செட்டில்மெண்ட் கிடையாது, கேஷ் செட்டில்மெண்ட் மட்டும் தான். இப்போ நம்ம கேஷ் செட்டில்மெண்ட்ல கூட என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு புரியுது. ஆனா இப்படி டெலிவரி பண்றப்போ நமக்கு ப்ராஃபிட் லாஸ் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதை சிம்பிளா நான் வந்து புரிய வைக்கிறேன். இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அதே உதாரணத்தையே எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல என்கிட்ட அரிசி கிடையாது, சரிங்களா, என்கிட்ட அரிசி இல்ல. பட் ஆனா நான் ஒரு செல்லரா வந்து அந்த கான்ட்ராக்ட செல் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து பை பண்றதா பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், சரிங்களா. இப்போ என்னன்னா என்கிட்ட அரிசி இல்ல, சரிங்களா. இப்போ வந்து எங்களோட ஃபியூச்சர் பிரைஸ் வந்து 50 ரூபா அப்படின்னு பாத்துருந்தோம். இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து கரெக்டா அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து 40 ரூபா வருது, புரியுதுங்களா. இந்த கான்ட்ராக்ட் படி வந்து நான் 50 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டேன். ஆனா மார்க்கெட்ல இப்ப 40 ரூபா தான். இப்ப என்ன ஆகும்னா 40 ரூபாய்க்கு மார்க்கெட்ல நான் அந்த அரிசியை வாங்கி, ஓகேங்களா, ஏற்கனவே 50 ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்ட் போட்டு காசை வாங்கியாச்சு. ஓகே, அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த காசுல 40 ரூபாய்க்கு நான் 1 கிலோ அரிசி வாங்கி, ஓகேங்களா, சும்மா ஒரு பேச்சுக்கு 1 கிலோன்னு சொல்றேன், வாங்கிட்டு நான் கொடுப்பேன். எனக்கு 10 ரூபா லாபம் தானே, ஏன்னா 50 ரூபா அவர் பே பண்ணிருக்காரு. ஆஸ் அ பையரா என்னோட ஃப்ரெண்ட் 50 ரூபா கொடுத்திருக்காரு. ஆனா மார்க்கெட்ல 40 ரூபா தான். சோ கேஷ் செட்டில்மெண்ட்னாலும் சரி, இல்ல பிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னாலும் சரி, நம்மளோட ப்ராஃபிட் லாஸ்ல வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது. இருக்க போற ஒரே வித்தியாசம் என்னன்னா, அங்க வந்து டைரக்டா நமக்கு அமௌண்டாவே வந்துரும். பிசிக்கல் செட்டில்மெண்ட்ல நமக்கு வந்து ஷேரா வரப்போகுது. ஒன்னு ஷேரா வரும், இல்ல ஷேரை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே நம்ம வந்து ஒரு பையரா இருந்தோம் அப்படின்னா அந்த ஷேரை வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்பாட் மார்க்கெட்ல, அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்ல செல் பண்ணி அதை வந்து அமௌண்டா கன்வெர்ட் பண்ணுவோம். இதே நம்ம வந்து ஒரு செல்லரா இருந்தோம் அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. பட் லூசிங் ட்ரேடா இருந்தா நம்ம மோர் மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஷேர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும். என்ன ப்ரோ அப்ப செல்லர்னா பயங்கரமா லாஸ் வரும் போல இருக்கேன், நம்ம காசு போட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் அ செல்லரா ஆக்சுவலி அந்த மார்ஜின் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம், புரியுதுங்களா. சோ அதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி இது நடக்கும். பே ஆஃப் சார்ட் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பே ஆஃப் சார்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொசிஷனை நான் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற ஃபியூச்சர் பிரைஸ ஃபியூச்சர்ல வரப்போற, ஓகேங்களா, அந்த பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ற டைம்ல என்ன ஃபியூச்சர் பிரைஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனால எனக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் வரலாம் அப்படிங்கறத முன்கூட்டியே பாத்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூலை தான் பே ஆஃப் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப நிப்டியோட ஸ்பாட் பிரைஸ் வந்து 23,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட ஃபியூச்சர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 23,050 ரூபாய் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ நான் எவ்வளவு லாட்ல ட்ரேட் எடுத்திருக்கேன்னா 2 லாட் எடுத்திருக்கேன். ஒரு லாட் வந்து 25 யூனிட்ஸ் போதிக்கு, பட் ஆனா மாறிடும். சோ அப்ப நான் வந்து 50 யூனிட்ஸ் வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன். இதுல நம்ம லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் ரெண்டுக்குமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. அண்ட் இதுல டோட்டல் சார்ஜஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இந்த சார்ஜஸ் பத்தி சுத்தமா பாத்தீங்கன்னா மறந்துடுறாங்க. நம்ம எடுக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடுக்கும் பாத்தீங்கன்னா சார்ஜஸ் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம பாக்கெட்ல இருந்து போக தான் செய்யும். ஓகே, நம்ம பை பண்றோமா, செல் பண்றோமா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்றோம் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆனாலே, ஒரு பொசிஷன் எடுத்தாலே, அதுல இன்னும் ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ட்ரேடுக்கான காசு அது கிடையாது. ஒரு பொசிஷன் ஓபன் பண்றப்ப ஒரு காசு போகும், அதை க்ளோஸ் பண்றப்ப ஒரு அமௌண்ட் போகும். ஓகே, brokerage நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 20 ரூபாய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த brokers வந்து 20 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. தெளிவா கொடுத்திருப்பாங்க ஒரு ஆர்டருக்கு 20 rupees அப்படின்னு. அப்போ ஒரு ட்ரேடுக்கு 2 ஆர்டர் நம்ம போடணும். எங்க ப்ரோ 2 ஆர்டர் போடுறோம்னா, ஆமா, ஓபன் பண்றது ஒரு பொசிஷன், அது ஒரு ஆர்டர். ஓகே, அதே இத க்ளோஸ் பண்றதுக்காக நம்ம போடுறதும் ஒரு ஆர்டர் தான் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஓகே, அது ஒரு தனி. ஓகே, அப்படி பார்த்தா 40 ரூபாய் நமக்கு வந்து brokerage வரும். இன்னும் மத்த சார்ஜஸ்லாம் இருக்கு. அடுத்த டாபிக்ல என்ன டாக்ஸ், என்ன சார்ஜஸ்லாம் இருக்குன்னு டீடைல்டா பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரேடுக்கு வந்து நான் அந்த பொசிஷனை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ஆவரேஜா எனக்கு வந்து 500 ரூபாய் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எதுக்காக நம்ம இந்த சார்ஜஸ் பத்தி இங்க பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒண்ண கால்குலேட் பண்றதுக்காக தான். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த பர்டிகுலர் பிரைஸ்ல மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டும் இல்லாம லாஸும் இல்லாம என்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இதுதான். ஃபியூச்சர் பிரைஸோட
டோட்டல் சார்ஜஸ் டிவைடட் பை லாட் சைஸ் போட்டு வர வேல்யூவை ஒன்னு ஆட் ஆர் மைனஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். லாங் பொசிஷன் அப்படின்னா யூஸ்வலா நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இதே ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா மார்க்கெட்ல இப்போ நம்ம வந்து 23,050க்கு வந்து பை பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்றப்ப எந்த பாயிண்ட்ல க்ளோஸ் பண்றப்ப நமக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் வரும்னா 23,060. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் இருக்கும். ஓகே, ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய், அப்ப 50 யூனிட்டுக்கு 500 ரூபாய். நம்ம எவ்வளவு டோட்டல் சார்ஜஸ் பே பண்ணிருக்கோம்? 500 ரூபாய். இப்ப அந்த சார்ஜஸ் வந்து நமக்கு இங்க ஒரு சின்ன ப்ராஃபிட்டா வந்துருச்சு. சோ நெட் ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஜீரோ தான் இருக்கும். இப்போ இதே நம்ம வந்து செல் பண்றோம், ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 23,040 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டுக்காவது இறங்குனாதான். சோ இப்போ இந்த இடத்துல 10 ரூபாய் இறங்கி இருக்கு. சோ ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் அப்படின்னா 50 யூனிட்டுக்கு 500 ரூபாய். அகைன் நீங்க அந்த 50 ரூபாய் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். சோ அதை வச்சு நம்ம சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈடு கட்டிடலாம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம எந்த பாயிண்ட்ல பொசிஷன் ஓபன் பண்ணமோ ஆர் எந்த பிரைஸ்ல பொசிஷன் ஓபன் பண்ணமோ அது பை என்ட்ரியா செல் என்ட்ரி அது வேற விஷயம். அதே பாயிண்ட்ல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் இருக்காது லாஸும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நெட் ப்ராஃபிட் லாஸ் போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க லாஸ் தான் காட்டும். அது என்ன லாஸ்னா நமக்கு வர சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் தான். நீங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த செக்மெண்ட்ல ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா இந்த சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ் பத்தி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒருவேளை அதை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதனால கூட சம் அமௌண்ட்டை நம்ம அடிஷனலா லாஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுலயும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம சொல்லவே வேணாம். சோ லாங் பொசிஷனோட பே ஆஃப் சார்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த கே அப்படிங்கிற பாயிண்ட் வேற ஒன்றும் கிடையாது, நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். சோ அந்த பாயிண்ட்ல மார்க்கெட் இருந்துச்சுன்னா இந்த லைன்ல வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன சிம்பிள் கிராஃப் மாதிரி தான். ஓகே, நம்மளோட பிரைஸ் வந்து எந்தெந்த ரேட் இருந்தா நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஒய் ஆக்சஸ்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூக்குலாம் மார்க்கெட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் இருக்கும் அப்படிங்கறத இங்க நீங்க பார்க்கலாம். இதுல நம்ம பை பண்ண பிரைஸுக்கு லாங் பொசிஷனா ஃபர்ஸ்ட் வந்து பை ஆர்டர் எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் தான் அதை செல் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். இந்த பிரைஸ்ல க்ளோஸ் பண்ணாதான் ஜீரோ ப்ராஃபிட் மாதிரி காட்டுது. அதேதான் ஜீரோ ப்ராஃபிட் தான். ஆனா சார்ஜஸ் வந்து நம்ம பொசிஷன் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் போயிருக்கும், திரும்ப க்ளோஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் போகும். ரெண்டும் சேர்த்து 500 ரூபாய். அப்போ இந்த பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணாதான் ரெண்டும் சேர்த்து நமக்கு நெட் ப்ராஃபிட் லாஸ்ல ஜீரோ இருக்கும். இதே மாதிரி நம்ம ஷார்ட் பொசிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதோட பே ஆஃப் சார்ட் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அங்க வந்து பிரைஸ் இறங்க சரிங்களா, இங்க லோ பிரைஸ்ல இருந்து ஹை பிரைஸ் அந்த மாதிரி இங்க போகும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்க ஜீரோ, இதுல ஃபுல்லா நெகட்டிவ். ஓகேங்களா? இது லாஸ், இது ப்ராஃபிட் இண்டிகேட் பண்ணும். இந்த கேங்கிற பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அதுக்கு கீழே எவ்வளவு பிரைஸ் இறங்கினாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க பே ஆஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் லீனியரா இருக்கும், ஒரு நேர் கோடு தான். ஓகே, அந்த வேல்யூ மாற மாற அதுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த பே ஆஃப் சார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கும் நிறைய ஆன்லைன் டூல்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன பிரைஸுக்கு கொடுத்துருக்கீங்க, என்ன லாட் சைஸ், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா டிஜிட்டலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா இந்த பே ஆஃப் சார்ட்டை கால்குலேட் பண்ணி ஒரு கிராஃப் மாதிரி பாத்தீங்கன்னா காட்டிடும். அதுல நீங்க அப்படியே கர்சரை மூவ் பண்ணி இப்போ இந்த பிரைஸா, ஓகே இந்த பாயிண்ட்ல இருந்தா நமக்கு இவ்வளவு ப்ராஃபிட் அப்படிங்கறத கூட வச்சு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1 brokerage சார்ஜஸ். இது வந்து நம்ம புரோக்கர் நம்ம கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம பிளேஸ் பண்ற ஆர்டரை அவங்க ப்ராசஸ் பண்றதுக்காக. ஃபுல் டைம் புரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வேல்யூல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் brokerage ஃபீயா வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டான அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூசுவலி மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் வந்து 20 rupees சார்ஜ் பண்றாங்க. இதுல காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா முன்ன பின்ன அமௌண்ட் வந்து மாறலாம். நீங்க ட்ரேட் பண்ற புரோக்கர் என்ன brokerage fee கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதுலயும் இந்த brokerage fee அப்படிங்கிறது மேபி இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா மாறலாம். நம்பர் 2 எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிற சார்ஜஸ். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு ஃபீ அமௌண்ட் தான். நம்பர் 3 ஜிஎஸ்டி. நம்ம பே பண்ற எல்லா சார்ஜஸையும் டோட்டலா ஆட் பண்ணி அதோட 18% நம்ம வந்து ஜிஎஸ்டியா பே பண்ணணும். நம்பர் 4 செபி சார்ஜஸ். எவ்வளவு வேல்யூக்கான டிரான்சாக்ஷன் நம்ம பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி அதுல 1 கோடி ரூபாய்க்கு 10 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ரெகுலேஷன் ஆக்டிவிட்டிக்காக இந்த ஃபீ அமௌண்ட்டை நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. நம்பர் 5 ஸ்டாம்ப் சார்ஜஸ் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி. இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற ஒன் ஆஃப் த டாக்ஸ். இது வந்து பை சைடு மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 1 கோடி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 2 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எஸ்டிடி, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். இதுவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற ஒரு டாக்ஸ் தான். இது வந்து செல் சைட் கால்குலேட் பண்ணுவாங்க. நம்மளோட
ஆர்டர் வேல்யூ எவ்வளவோ அதோட 0.02% டாக்ஸா வந்து நம்ம கட்டணும். ஆக்சுவலி இந்த பெர்சன்டேஜுமே சமீபத்துல தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க கவர்மெண்ட். டாக்ஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது பொசிஷன் ஓபன் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. லாங் பொசிஷனுக்கு ஒரு பொசிஷனை ஓபன் பண்றப்ப என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டிடியை தவிர மீதி எல்லாமே கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? சோ brokerage ஃபீயா இருக்கட்டும், முதல்ல ஒரு 20 ரூபா வாங்கிப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஃபீலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ். ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபீயுமே வந்து என்எஸ்சிக்கு இருக்கு, பிஎஸ்சிக்கு பாத்தீங்கன்னா கிடையாது. ஜிஎஸ்டி வந்து எல்லா சார்ஜஸையும் மொத்தமா ஆட் பண்ணி ஒரு தடவை வாங்கிடுவாங்க. இந்த எல்லாமே வந்து ஒரு தடவை கால்குலேட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ வந்து செபி டர்ன் ஓவர் ஃபீயை பொறுத்த வரைக்கும் நம்ம பை பண்ணும்போது அந்த பொசிஷனோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீயை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொசிஷன் க்ளோஸ் பண்றப்ப அது ஒரு தனி ஆர்டரா கால்குலேட் ஆகும். அதுல ஸ்டாம்ப் டியூட்டியை தவிர மீதி எல்லா சார்ஜஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப நம்ம வந்து ரெண்டு தடவை பே பண்ணுவோமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆர்டருக்கு இந்த சார்ஜஸ் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா இருக்கும். அததான் வந்து நம்ம வந்து பே பண்றோம். அதுல பை பண்றப்போ அதாவது லாங் பொசிஷனுக்கு முதல்ல பை பண்ணுவோம், அதுக்கப்புறம் செல் பண்ணுவோம். சோ அந்த ரெண்டு ஆர்டருக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனியா சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் மொத்தமா சேர்த்து தான் அந்த ஒரு பொசிஷனுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஷார்ட் பொசிஷனுக்கு அப்படியே இதுக்கு ஆப்போசிட். இதுல வந்து டாக்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா வேரி ஆகும். மத்த எல்லா விஷயங்களும் அப்படியே தான் இருக்கும். நம்ம பை பண்றோம் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும். செல் பண்றோம் அப்படின்னா எஸ்டிடி பாத்தீங்கன்னா பே பண்ணணும். அது மட்டும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த எல்லா ஃபீயுமே கண்டிப்பா இருக்கும். இந்த டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்றப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல நம்ம ஜெனரேட் பண்ற ப்ராஃபிட்டுக்கு பாத்தீங்கன்னா தனியா நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். நம்மளோட இன்கமோட நேச்சரை பொறுத்து தான் நமக்கு எவ்வளவு டாக்ஸ் போடுவாங்க, எப்படி டாக்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கும். பர்டிகுலர்லி இப்ப நம்ம ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அதை நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. இதே நம்ம வந்து ஈக்விட்டில இன்ட்ராடே பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் அப்படின்னு பார்த்திருப்போம். ஏன் இது மட்டும் நான் ஸ்பெகுலேட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெட்ஜிங்கான ப்ராடக்ட். அது வந்து நேச்சுரலாவே வந்து ஸ்பெகுலேஷனுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பர்சனல் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாக்ஸே கட்டுவோம். ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ எனக்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கோ அதெல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு நான் பாக்குறேன். அதுல இப்ப நான் ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா அதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட ஸ்லாப் ரேட்ல நான் வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டிய இருந்துச்சு அப்படின்னா என்ன ரேட்டோ அதை மட்டும் நான் பே பண்றேன். இல்ல எனக்கு வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல அதாவது ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல மட்டும் நம்ம பண்ற ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து அந்த ஸ்லாப் ரேட்ல இருந்தா பத்தாது. நம்மளோட எல்லா இன்கமும் பாத்தீங்கன்னா டோட்டலா ஆட் பண்ணி அந்த ஸ்லாப் ரேட் குள்ள இருக்கணும். ஓகேங்களா? இப்போ கரண்டா ஐ திங்க் 7 lakhs அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம டாக்ஸ் பே பண்ண வேணாம். ஒருவேளை அதுக்கு மேல போச்சு அப்படின்னா என்ன பெர்சன்டேஜோ அதை வந்து நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால நீங்க இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம இருக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல கேளுங்க. நாங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம். அப்படி இல்லைன்னா இதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர். டைரக்டா மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். until then stay tuned.